ஐயா வணக்கம். இஸ்லாம்ன்றது ஒரு நல்ல இயக்கம். அதை பின்பற்றவங்க நிறைய பேர் தவறாக தான் இருக்காங்க. இஸ்லாமிய ஆட்சி செய்யும் ஈரான், ஈராக், பாகிஸ்தான், வங்கதேசம், மலேசியா, இந்தோனேசியா இந்த அனைத்து நாடுகளும் நம்ம இந்தியாவை போல் சுதந்திரமாக இல்லாத ஏன்? எங்கு பார்த்தாலும் அந்த நாடுகளில் மதக்கலவரம், தீவிரவாதம் ஓங்கி உள்ளது. அது ஏன்? அதாவது அதுல நீங்க கொடுத்த தகவல்ல நிறைய தவறு இருக்கு. என்ன கேட்டா, ஈரான்ல மதக்கலவரம் நடக்கிறது இல்லை. ஈரான் இருக்கு பாருங்க, அவங்கள்ட்ட ஒழுங்கா எந்த பிரச்சனையும் நடக்காது. அங்கேயும் ஜனநாயகம் இருக்கு. இப்ப கூட தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் நினைஞ்சிருக்காரு. இப்ப உள்ள அதிபர் கூட வந்திருக்காரு, உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஈரான் ஓகே. மலேசியாவில் எந்த கலவரமும் கிடையாது. பாகிஸ்தானை சொன்னீங்கன்னா ஓகே, பாகிஸ்தான்ல இருக்குன்னு சொன்னா அது மட்டும் தான் கரெக்ட். மலேசியாவில் சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டல் அவ்வளவு அற்புதமான ஒரு நாடு, ரொம்ப அமைதியான நாடு. இங்க இருந்து போன இந்திய மக்கள்லாம் அங்க இருக்கிறாங்க, எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப அமைதியான முறையில் ஆட்சி பண்ணக்கூடிய நாடு. அங்கேயும் ஜனநாயகம் தான். இப்ப கூட மகாதீர் முகமது தேர்தலில் போட்டிட்டு தான் மறுபடியும் கூட வந்திருக்காரு. தவிர பாகிஸ்தான் மாதிரி ராணுவத்தை கொண்டு அடக்குமுறை செய்து மக்கள் ஆதரவு இல்லாமையெல்லாம் வரல. ஈரான்லயும் அது மாதிரி தான் நடக்கிறது. அது மாதிரி பங்களாதேஷ் எடுத்துக்கொண்டாலும் அதுவும் சட்டம் ஒழுங்கு மோசமா இருக்கிறது உண்மை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் வர்றாங்க. ஜனநாயகம் இருக்கிறது, ஆனா சட்டம் ஒழுங்கு மோசமா இருக்கிறதுங்கிறது உண்மை. அதுக்கு காரணம் நாட்டில் இருக்கிற ஆட்சியாளர்கள் தான் காரணம். அது இஸ்லாம் காரணம். இஸ்லாமிய சட்டம் நான் கேட்கிறேன், பங்களாதேஷ்லையும் பாகிஸ்தான்லையும் இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டப்படி ஆட்சி நடத்துறாங்க? கிடையாது. அவன் இஷ்டத்துக்கு ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறான். இஸ்லாமிய அடிப்படையில் அவன் ஆட்சி நடத்தின பிறகு சட்டம் ஒழுங்கு இருந்தா நம்ம கேட்கணும். சவுதி அரேபியா இருக்குது, அவங்க தான் இஸ்லாமிய அடிப்படையில் ஆட்சி நடத்துறாங்க. குறைந்தபட்சம் குற்றவியல்ல, மற்ற விஷயங்கள்ல கிடையாது. கிரிமினல் லாவுல பொறுத்த வரைக்கும் அவங்க இஸ்லாம் சொல்லக்கூடிய கிரிமினல் லா வச்சிருக்காங்க. அதனால அந்த நாட்டில் திருட்டு கம்மி தான், மற்ற நாட்டை விட கம்மியா தான் இருக்குது. மற்ற நாட்டை விட கற்பழிப்பு கம்மி, மற்ற நாட்டை விட கொலை கம்மி, மற்ற நாட்டை விட வன்முறைகள் கம்மி, அதெல்லாம் குறைவாகத்தான் இன்னைக்கு இருக்கிறது. பாகிஸ்தான உதாரணமாலாம் காட்ட முடியாது. அவங்க ஒரு ஆதியில இருந்து அது அப்படி போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு. அதுல நம்ம எதிர்பார்க்க முடியாது. தலைவர்கள், மோசமான தலைவர்கள் தான் அந்த நாட்டுக்கு உருவாகிற காலத்தில் இருந்த மோசமான தலைவர்கள் தான் அது கிடைச்சிட்டு இருக்கிறாங்க. நல்ல தலைவர்கள் வரக்கூடிய நேரத்தில் அது மாறும். அவ்வளவுதான் அதுக்கு. நம்பர் 4. என் பெயர் எம் துரைராஜன், திருச்சியிலேருந்து வரேன். பொது சிவில் சட்டத்தை பத்தி நான் கேட்கிறேன். இந்த மாதிரி ஏற்கனவே ராஜீவ்காந்தி பேர்ல சைகிராபானு நினைக்கிறேன், அவங்க ஒரு கேஸ் போட்டாங்க. சாபானு அவங்க கேஸ் போட்டாங்க, இந்த மாதிரி எனக்கு ஜீவனம்சம் வேணும்னு சொல்லி. அது மாதிரி சுப்ரீம் கோர்ட்ல இந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் ராஜீவ்காந்தி இல்ல தேவையில்லை, இஸ்லாத் பிரகாரம் அவங்களே இது பண்ணிட்டு அப்படின்னாங்க. இப்ப ரீசனா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா போட்டிருக்காங்க, ஒரு முஸ்லீம் சகோதரி பழையபடியும் இந்த மாதிரி எனக்கு ஜீவனம்சம் வேணும்னு கேட்டிருக்காங்க. கோர்ட் அது ஏற்றிருக்கு. இன்னும் விசாரணைக்கு ஏற்படுத்தலைன்னா ஏன்? காலங்கள் மாறிட்டு இருக்கு. இன்றைய சூழ்நிலை காலங்கள் மாறிட்டு இருக்கு. டிவியே பார்க்க கூடாதுன்னு சொல்லி இஸ்லாத்திலையும் ஒரு இது இருக்கு. இப்படிதான் உடை இருக்கணும், இப்படிதான் வாழணும் அப்படின்லாம் இருக்கு. ஆனா இன்றைக்கு இருக்கிற ஜெனரேஷன்ல அது மாதிரி பின்பற்ற முடியல. ஏன் மாறக்கூடாது? கேள்வி என்ன? டிவி பார்க்க கூடாதுங்கிறதா அல்லது டிவி பார்க்க கூடாதுன்னு சொல்ல, சில வீட்டுல எல்லாம் இன்னைக்கு இஸ்லாமிய சகோதர வீட்டுல டிவி கூட இல்ல. இன்னைக்கு காயல்பட்டினம் சைட்லாம் பாத்தீங்கன்னா சில முஸ்லீம் சகோதர வீட்டுல டிவி கிடையாது. அது பார்க்க கூடாதுங்கிறாங்க, சினிமாவுக்கு பார்க்க கூடாது. 2 கேள்வி கேட்டிருக்கீங்களா? எதை சொல்ல? முதல்ல சாப்பாடு மேட்ருன்னு சொன்னீங்க, ரெண்டாவது டிவி. கேள்வி இல்ல, இப்படி எல்லாம் இருக்கு, மாற்றங்கள்லாம் மாறி. அது துணையா சேர்த்துக்கிறோம். என்ன ஒரு கேள்வியை வச்சுக்கிறோம். அதாவது அந்த ஷாபானுடைய வழக்கு இருக்கு பாருங்களேன், அந்த வழக்குக்கு நான் சொன்ன உரையிலேயே விளக்கம் இருக்குது. நான் சொன்ன ஏற்கனவே, நான் சும்மா சொல்லல, இதான் அரசியல் சாசனம் புக்கு. இந்த அரசியல் சாசன புக்கில் ஏஎஸ் நடராஜன்கிறவர் தமிழாக்கம் பண்ணியிருக்கிறாரு. எனக்கு தமிழ் தான் தெரியும், அதையும் சொல்லிக்கிறேன். அதுல என்ன பண்ணுதுன்னா 4ஆம் பாகம் கொள்கை விளக்கம், 4ஆம் பாகம் கொள்கை விளக்கம் இருக்குது. அந்த கொள்கை விளக்கத்தில் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த பகுதியில் விதிக்கப்பட்டவற்றை எந்த நீதிமன்றத்தின் மூலமாகவும் வலியுறுத்த முடியாது. இந்த பகுதியில் விதிக்கப்பட்டவற்றை 37வது பிரிவுல எந்த நீதிமன்றத்தின் மூலமாகவும் வலியுறுத்த முடியாது. ஆனால் விதிக்கப்பட்டுள்ள கொள்கைகள் அனைத்தும் நாட்டின் ஆட்சி முறைக்கு அடிப்படையானவைகளாகும். சட்டங்களை இயற்றும் போது
இத்தகைய அடிப்படை கொள்கைகளை பயன்படுத்த வேண்டியது அரசின் கடமையாகும். அரசின் பக்கம் தான் இது சுமத்தப்பட்டிருக்கு. நீதிமன்றம் வலியுறுத்த முடியாதுன்னு சொல்லியாச்சு. சொல்லிப்புட்டு தான் 44வது பிரிவு வருது. எப்படி வருதுன்னா, குடிமக்கள் அனைவருக்கும் ஒரே சீரான உரிமையியல் சட்டத்தை இந்தியா முழுவதிலும் அமல் செய்யப்படுவதற்கான முயற்சிகளை அரசு எடுக்க வேண்டும். அரசியல் சாசனம் சொல்லுது அரசு எடுக்கணும். நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லுது. அதுல போய் நீதிமன்றம் தலையிடும் பொழுதுதான் விவகாரம் வருது. சுப்ரீம் கோர்ட்டாவே இருக்கட்டும், சந்திரசூட்டாவே இருக்கட்டும், அவருக்கு அரசியல் சாசனம் அனுமதி கொடுத்திருக்குதா? நீ தலையிடாதேன்னு சொல்லி இருக்கும் பொழுது அவர் தலையிடுறாரு. நீங்க சட்டத்தை முதல்ல திருத்துங்க, அரசியல் சாசன சட்டத்தை திருத்தி போட்டு இது கட்டாயம்னு சொன்ன பிறகு கொண்டு வாங்க. அரசியல் சாசனத்தை மதிக்கக்கூடிய சட்டமேதைகளாக இருந்தால் சந்திரசூட்டு அளிச்ச தீர்ப்பை நம்ம ஏத்துக்கிற முடியாது. அப்ப அரசியல் சாசனத்தில் உள்ளதுக்கு எதிராகவே தீர்ப்பளிக்கிறாரு என்ற அடிப்படையில தான் அது மறுக்கப்படுது. அது போக ஒரு விஷயத்தை நீங்க பார்க்கணும். இந்த சாபானுடைய மேற்று ஏன் எடுக்கப்படுதுன்னு கேட்டா, விவாகரத்து பண்ணியாச்சு. விவாகரத்து பண்ணின உடனே பாதிப்பு ஆளாகிறது பெண்ணு தான். அதாவது நீதிமன்றத்தை அணுகி விவாகரத்து வாங்கினாலும் சரி, நீங்களாக விவாகரத்து வாங்கிட்டாலும் சரி, பாதிப்பு அதிகம் யாருக்குன்னு கேட்டா பெண்களுக்கு தான். இதை யாரும் மறுக்க இயலாது. உடல் ரீதியாகவே அவர்கள் குழந்தைகள் பெற்று ஒரு தளர்வான நிலைக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னா அவர்களுக்கு ஆணுக்கு கிடைக்கிறது மாதிரி எளிதாக இன்னொரு வாழ்க்கை கிடைக்காது. அது யதார்த்தம் தான். கிடைக்கணும்ன்றது ஆசையா இருந்தாலும் நடைமுறையில கிடைக்கிறது இல்ல. பாதிப்பு ஏற்படுறது நெசம். அதுக்காக வேண்டி நம்ம நாட்டில் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு கேட்டா, விவாகரத்து செய்யப்பட்ட பெண்ணுக்கு புருஷங்காரன் ஜீவனாம்சம் கொடுக்கணும். இதான் விஷயம். புருஷங்காரன் விவாகரத்து பண்ணிட்டீங்கள, உன் வசதிக்கு தகுந்தவாறு நீ ஜீவனாம்சம் கொடு பெண்ணுக்குங்கிறாங்க. சரி, இது முஸ்லீமா இருந்தால் இல்ல. இதான் விவகாரம். இதுலதான் பெண்கள் பாதிக்கப்படுறதாக பிரச்சனை வருது. விளக்க வேண்டியிருக்கு. ஜீவனாம்சத்தை கொஞ்சம் விளக்க வேண்டியிருக்கு. அப்ப ஜீவனாம்சம் கொடுன்னு சொல்றாங்க. இஸ்லாம் ஜீவனாம்சம் ஏன் கொடுக்க வேணாம்னு சொல்லுதுங்க ரெண்டாவது வச்சுக்கிறோம். நம்ம நாட்டில் அல்ல உலகத்தில் உள்ள பல நாடுகள்ல இந்த ஜீவனாம்சம் கொடுக்க சொல்றாங்கல்ல, அதனுடைய கண்டிஷன் என்னன்னு கேட்டா, அந்த பெண் இன்னொரு கல்யாணம் பண்ற வரைக்கும் ஜீவனாம்சம் கொடுக்கணும். இப்ப நான் என் மனைவி விவாகரத்து பண்ணிட்டேன்னா எது வரைக்கும் அவளுக்கு நான் கொடுக்கணும்னு கேட்டா, அவ வேறொரு மேரேஜ் பண்ற வரைக்கும் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கணும். அல்லது அவளோ நானோ சாவுற வரைக்கும் கொடுக்கணும். அவ செத்துட்டாலும் கொடுக்க வேண்டியது இல்லை, நான் செத்துட்டாலும் கொடுக்க முடியாது. அதே அவ வேற ஒரு மேரேஜ் பண்ணிட்டாள்னு சொன்னா அப்பவும் கொடுக்க வேண்டியது இல்லை. இது இல்லாத நேரங்கள்ல ஜீவனாம்சம் கொடுங்க என்று நாட்டில் உள்ள சட்டம் சொல்லுது. சரி, இந்த ஜீவனாம்சம் கொடுங்க என்று சொல்வது நடைமுறையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த ஜீவனாம்சத்தை வாங்கியவர்கள் 100க்கு 5 கூட தர மாட்டாங்க. அந்த ஜீவனாம்சம் வாங்குவதற்காக உழைச்சியே அவங்களுடைய கால் தேய்மே தவிர, ஜீவனாம்சம்ங்கிற தீர்ப்பை வாங்கின பிறகு ஜீவனாம்சம் வாங்காதவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நடைமுறைக்கு சாத்தியம் ஆகாது. ஏன் ஆகாதுன்னு கேட்டா, இவன் கொடுக்கிறவன் நினைச்சான்னு சொன்னா கொடுக்காம இருக்கலாம். எந்த கோர்ட் உத்தரவு போட்டாலும் கொடுக்காம இருக்கலாம். என்ன மாதிரியான, நான் கேட்கிறேன், நம்ம நாட்டில் சுங்க இலாக்கா இருக்குது, வருமான வரித்துறை இருக்குது, இவ்வளவுக்கும் தண்ணி காட்டிக்கிட்டு ஒண்ணும் இல்லாம படிக்காத ஒருத்தன் என்ன செய்யறான், வியாபாரம் பண்றான். பாக்குறீங்க, இவன் சேல் டாக்ஸுக்கு தண்ணி காட்டுறான், இன்கம் டாக்ஸுக்கு தண்ணி காட்டுறான், எல்லாத்துக்கும் தண்ணி காட்டிட்டு பண்ணிட்டு போயிடறான். அப்ப நம்ம சாதாரணமா நம்ம அதிகார வர்க்கத்தை ஏமாத்த முடியும் போது ஒரு பெண்ணை ஏமாத்துறது ஒரு அப்பாவி பெண்ணை ஏமாத்துறது பெரிய கஷ்டமானது இல்ல. இவன் என்ன பண்றான், விவாகரத்து ஆன உடனே கொடுக்க கூடாதுன்னு நினைச்சாண்டு வைங்க, இவன் தன் பேர்ல எதுவும் இல்லாம ஆக்கிக்கிடுவான். கோர்ட்டுக்கு போனா இருந்தா தான் கொடுக்க சொல்லணும், இல்லன்னா இல்லைன்றான். வருமானமே இல்லைன்றான், மஞ்சள் நோட்டீஸ் விட்டுட்டு போயிருவான். அந்த மாதிரி எல்லாம் அந்த ஓட்டைகள் இருக்கிறதுனால பெரும்பாலான அவனா விரும்பி கொடுத்தா கொடுக்க முடியுது, கொடுக்க முடியாது நினைச்சாண்டு வைங்க கொடுக்க முடிகிறது இல்ல. இதுதான் இன்னைக்கு நடைமுறையில உள்ளது. இந்த ஜீவனாம்சம் கொடுன்னு உத்தரவு போடுறதுனால வாங்கினவங்க எத்தனை பேர் இல்ல, வாங்க முடியறது இல்ல. அதை வாங்குறதுக்கு அலைஞ்சு கஷ்டப்பட்டு இருக்கிற காட்சியை தான் நம்ம பார்க்கிறோம். இதை முதல்ல விளங்கிக்கணும். ரெண்டாவது பார்க்கணும், ஜீவனாம்சம் கொடுக்கிறது என்பது ஒரு பெண்ணு தனக்கு நிரந்தர பாதுகாப்பான வழிமுறையை தேர்ந்தெடுப்பதிலிருந்து தடுக்குது. அவ இன்னொரு கல்யாணம் பண்ற வரைக்கும் இந்த ஜீவனாம்சம் சொல்றான். அவ என்ன நினைக்கிறான்னு கேட்டா, நம்ம இன்னொரு கல்யாணம் பண்ணக்கூடாது, இவங்கிட்ட வாங்கிட்டு இருக்கிற காலமெல்லாம் இன்னொரு கல்யாணம் பண்ணணுங்கிற ஒரு நிலையை இன்னொரு கட்டுப்பாடத்துக்கு போடுறதுக்கு பதிலா கல்யாணமும் பண்ணாம இவங்கிட்ட இருந்து ஜீவனாம்சத்தை வாங்கி கொண்டு நம்ம சுதந்திர பறவையாக எப்படி வேண்டாலும் போகலாம்
என்ற ஒரு மனநிலைய இன்றைக்கு வந்து பெண்களுக்கு கொடுக்கறதுக்கு காரணமா இருக்குது. இஸ்லாம் என்ன எங்களுக்கு சொல்லுதுன்னு கேட்டா, இந்த ஜீவனாம்சம் காரியம் முடிஞ்சா ஏமாத்திடுவோம். சில விஷயங்களுக்கு முன்னாடியே காசை வாங்கிட்டு தான் விடணும். சில விஷயங்களுக்கு ஜாமான வாங்கிட்டு காசு வாங்குவாங்க. சில விஷயங்களுக்கு வந்து முதல்ல காசு, சினிமா கொட்ட வரைக்கும் நீங்க பார்த்துட்டு போகும்போது காசு கொடுங்கன்னா படம் நல்லா இல்லாட்டி கொடுக்க மாட்டான். பார்த்துட்டு போகும் படம் நல்லா இருந்தா தான் கொடுப்பான். முதல்ல வாங்கிட்டு எதுக்கு விடுறான்? அப்படி ஏமாத்தப்படக்கூடிய விஷயங்கள் அப்படிதான் செய்யணும். முதல்ல வாங்கிட்டு காசை கொடுத்து வாங்கிட்டு உள்ள போ, பிடிச்சாலும் அந்த காசு எனக்கு தான், பிடிக்காட்டாலும் அந்த காசு எனக்கு தான் அப்படின்னு சொல்லி டிக்கெட் வாங்கிட்டு உள்ள விடுறான் பாருங்க. அந்த மாதிரி தான் திருமண வாழ்க்கையில வச்சுக்கணும். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இவன் அனுபவிக்கிற வரைக்கும் ஆம்பளை ஒரு பேச்சு பேசுவான், அனுபவிச்சவனு வேற பேச்சு பேசுவான். இவனை நம்பாத, முதல்லயே பெருந்தொகையா வாங்கிக்க. இஸ்லாம் என்ன, கல்யாணம் பண்றியா 5 லட்சம் ரூபாய் கொடுக்குறியா, உன்னை நம்பி நான் வர்றேன்ல, நீ அம்பொண்டு விட்டுட்டு போயிடலாம்ல, 5 லட்சம் ரூபாய் கொடுப்பியா 2 லட்சம் ரூபாய் கொடுப்பியான்னு சொல்லி அட்வான்ஸா ஜீவனாம்சத்தை வாங்கி வச்சு ஏமாறாதீங்க, வாங்கி வச்சுக்கிறீங்க. அப்படி கேளுங்க. எல்லாரும் டிமாண்ட் பண்ணக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டீங்கன்னா ஆம்பளை கொடுக்கத்தான் செய்வான். இவனுக்கு பெண் துணை இல்லாமல் வாழ முடியாது. ஆம்பளைக்கு இது தேவை. நீங்க சீப்பா கிடைக்கிறதுனாலதான் அவனுக்கு வந்து வரதட்சணை கேட்கிற நிலைமைக்கு ஆகுது. சீப்பா நீங்களா போய்க்கிறீங்க. நான் 10,000 ரூபாய்க்கு பேசிட்டு வந்திருப்பேன், இன்னொருத்தன் வந்துகிட்டு என் மகளை கட்டிக்க 15 தர்றாங்கிறான். அதை சரின்னு வரும்போது இன்னொருத்தன் வரான் 25 தரம் கட்டிக்கிறியாங்கிறான். அப்ப நீங்கள் பெண்களை சீப்பா ஆக்குற காரணத்தினால பெண்ணை பெற்றவர்கள் அவனுக்கு அந்த மாதிரியான ஒரு சான்ஸ் இருக்குது. எல்லாரும் உறுதியான ஒரு முடிவு எடுங்க. முதல்ல எண்ணிவை வாங்கக்கூடாது. இஸ்லாம் சொல்லுது மகர்ன்னு சொல்லுத. சவுதி அரேபியாலும் கல்யாணம் பண்றாங்க 5 லட்சம் ரியால் வச்சிருக்கணும். 5 லட்சம் ரியால்னா 55 லட்சம் ரூபாய் இந்திய ரூபாய்க்கு. 5 லட்சம் ரியால் இல்லாம சவுதியில பேசவே முடியாது. பொண்ணு பேச போறதா இருந்தா 55 லட்சம் ரூபாய் இந்திய ரூபாய் கையில வச்சுக்கிட்டு தான் பொண்ணு கேட்டு போகணும். அது மாதிரி ஆண் குமர்கள் தேங்கி கிடக்குது அந்த நாட்டுல. நம்ம நாட்டுல பெண் குமர்கள் தேங்கி கிடக்கிற மாதிரி சவுதி அரேபியாவில எல்லாம் வீட்டுக்கு வீடு ஆம்பளை கூடல 4-5 நிக்குது. நெருப்புல மடியில கட்டின மாதிரி கவலைப்பட்டு இருக்காங்க. இந்த பிள்ளை கல்யாணம் ஆக மாட்டேங்குதே, கலைய கட்டு போயிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லி ஆம்பளை பிள்ளைகள் கவலைப்படுறாங்க. கடைசியில கவர்மெண்ட் என்ன பண்றான், அவன் மானியம் கொடுக்கறான். கல்யாண மானியம் எழுதி போட்டா உடனே கிடைக்கும். இந்த 55 லட்சம் வாங்கிட்டு கல்யாணம் பண்றான் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் 5 லட்சம் ரியால் மானியம் கொடுத்து அந்த ஆண் குமர்களை கரை சேர்த்துக்கிட்டு இருக்கிறான். அந்த மாதிரியான கேரண்டியான ஒரு உத்தரவாதத்தை பெண்கள் வாங்கணும். நாங்க போதிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்க பெண்கள் ஏமாற்றப்படுறாங்க. ஜமாத்துகள்ல ஒழுங்கா அந்த மகரை வாங்கி கொடுக்கறது இல்ல. 101 ரூபாங்கிறாங்க, 1001 ரூபாங்கிறாங்க. நான் அதெல்லாம் இல்லன்னா நான் மறுக்கல. நாங்க விழிப்புணர்வு ஊட்டிக்கிட்டு இருக்கோம். பெண்ணை பெற்றவங்கள்ட்ட ஜமாத்துல என்ன பண்ணணும், 1 லட்சம் 50,000 1.5 லட்சம்னு சொல்லி மகரை எழுதணும். நாளைக்கு இவன் மறுத்தா கூட அந்த 1.5 லட்சத்தை வாங்கி கொடுக்கணும். இவன் வாங்குற ஜீவனாம்சத்தை விட அது கேரண்டியானது, உறுதியானது, அதிக மதிப்புடையது. 100 ரூபாய் மாசத்துக்கு வாங்குறதுக்காக வேண்டி கோர்ட்டுப்படி ஏறதை விட இது நல்லது. கொடுக்கலன்னா கூட அவனை ஜெயில வைக்கிறதுக்கு நம்ம தான் மவுண்ட் கட்டணும். சிவில் மேட்ரு. பணம் தரலன்னு சொன்னா ஜெயில வச்சு பாக்குறா இருந்தா கூட ஜெயிலுக்கு நம்ம பணம் கட்டணும், அவனை ஜெயில வைக்கிறா இருந்தா. இது ஒரு வெத்து உத்தரவுன்னு நாங்க சொல்றோம். ஜீவனாம்சத்தை அட்வான்ஸா வாங்குங்க, எல்லாரும் முன்கூட்டியே வாங்குங்க. ஜமாத்துகள் முன்னாடி அதை வாங்கி கொடுங்க. பெண்களுக்கு 1 லட்சம் 2 லட்சம் வாங்கி கொடுக்க ஏற்பாடு செய்யுங்க பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது வெற்றி அடையுமையானால் இந்த குழப்பம் வராது. அது போக இது சகோதரர் எதுக்கு சொல்றாருன்னு கேட்டா, எல்லாத்திலையும் பிற்போக்குத்தனமா இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான். டிவி கூட வச்சுக்கிறது இல்ல. இது மாதிரி இதை எதிர்க்கிறீங்க. டிவி வச்சுக்கிற மாட்டேங்கிறீங்க, டிவி பார்க்க கூடாதுங்கிறீங்க என்பதை இப்படி நைஸா 2 in 1 மாதிரி சேர்த்து விட்டாரு. ஒரு கேள்வியில 2 கேள்வி. ஆனா ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறேன்னு, டிவி வச்சுக்கிற கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லவே இல்லை. சொன்னா நாங்க டிவிலான ஒளிபரப்புறோம். இத இந்த நிகழ்ச்சிய டிவியில ஒளிபரப்பத்தான் எடுக்கப்படுது. இதுவே ஒளிபரப்பப்பட போகுது. இதை பார்த்துட்டு தான் நீங்களும் நிறைய பேர் வந்திருக்கிறீங்கன்னா டிவியவா இஸ்லாம் இருக்குது? இல்ல. டிவிங்கிறது ஒரு அற்புதமான மீடியா, அழகான மீடியா. இதை கொண்டு ஒரு பெரிய யுகப்புரட்சியை நடத்தி காட்டலாம். அவ்வளவு அழகான மீடியா தகுதி இல்லாத ஒரு கையில மாட்டிக்கிட்டு நாசமாகிட்டு இருக்கு. அது நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்குது. இந்த டிவிங்கிற மீடியாவை பயன்படுத்தி எழுத்தறிவற்றவர்களை எல்லாம் 10 நாள்ல எழுத்தறிவு உள்ளவர்கள் ஆக்க முடியும். அறிவொளி இயக்கம்லாம் தேவையில்லை. அவர்கள் மாத்திரம் ஒத்துழைத்தார்களே ஆனால் இந்த டிவியில சினிமா கச்சடா, இந்த மெகா தொடர்லாம் ஒழிச்சுட்டு அறிவை வளர்ப்பதற்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னா எவ்வளவோ பொருளாதார மிச்சம் அடையும், எங்கேயோ போய் நிற்கும். அங்க எல்லாம் மேலை நாடுகள்ல எல்லாம் ஒரு வானொலி பெட்டி தயாரிக்கிறது எப்படி, கம்ப்யூட்டர் அசம்பிள் பண்றது எப்படி என்பதையெல்லாம் டிவி வழியாக சொல்லி கொடுத்து சீனாவுல குடிசை தொழிலா போச்சு. இன்னைக்கு சீனாவுக்கு போனீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள எல்லாருமே டிவி ரெடி பண்ணுவான். ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள எல்லாருமே கால்குலேட்டர் தயார் பண்ணுவான். ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள எல்லாருமே கையில கட்டிக்கிற வாட்சியை ரெடி பண்ணுவான். அவனுக்கு வரி கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அவன் பிளாட்பாரத்தில் போட்டு டிவி விற்கிறான். இங்கேயும் வந்து தாண்டா இப்ப இந்த போட்டிருக்கான். இதை இன்னைக்கு திருச்சியில போட்டிருக்கான் பொருட்காட்சியில, சீனா பொருள் இறக்குமதின்னு சொல்லி. நீங்க போய் பாருங்க.
இங்க 2000 ரூபாய் சொல்லக்கூடிய பொருளை 300 ரூபாய்க்கு விற்கிறான் அவன். ஏன் விற்கிறான்? அந்த சீனாவுடைய கவர்மெண்ட் அந்த மீடியாவை அழகா பயன்படுத்தி வீட்டுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு ஒவ்வொருத்தனும் அந்த தொழிலை கத்துக்கிறதுக்கு அளவுக்கு அவனை எஜுகேட் பண்ணி, நீ 2000 ரூபாயில தயாரிக்கிற பொருளை 300 ரூபாய்க்கு இந்தியாவோட போட்டி போட்டு நம்மளுக்கு செருப்படி கொடுத்துருக்கானே, அதுக்கு என்ன காரணம்? அந்த மீடியா காரணம், டிவிங்கிற மீடியா காரணம். இவன் வந்து தொப்புள் ஆம்பளை போடுறத காட்டுறானே தவிர நாட்டு மக்களுக்கு உருப்படியா என்ன காட்டுறான்? விரசமான பாடல்கள், ஆணும் பெண்ணு கட்டி பிடிக்கிற காட்சிகள், ரெட்ட அர்த்தம் உள்ள நடவடிக்கைகள், ஓடி போற சமாச்சாரங்கள், படுக்கை அறை, இதுகள்லாம் காட்டினா நம்ம எங்க முன்னுக்கு வர்றது? கடைசியில பாருங்க, சீனாக்காரன் மறு காலனி ஆதிக்கம் வரப்போகுது, அவன் நம்மளை பிடிச்சிக்கிற போனா பாருங்க, எல்லாம் தலையில துண்டு போட்டு உட்கார வச்சுட்டாங்க. வைக்கிறாங்க. நம்ம நாட்டுல இந்த மாதிரி சிடி இருக்கு, 150 ரூபா 100 ரூபாங்கிறாங்க. அவன் என்னடான்னா சிடியை கொண்டாந்து 30 ரூபா 40 ரூபாங்கிறான். சிடி டிஸ்க் சிடிங்கிறாங்கல்ல, காம்பேக்ட் டிஸ்க், அது வந்து 30 ரூபா 40 ரூபாய்க்கு விற்கிறான். அப்ப எங்க போயிட்டு இருக்கு காலம்? அதனால மீடியாவை இஸ்லாம் மறுக்கல, கெட்டதுக்கு யூஸ் ஆகுது. ஒன்னும் உருப்படி இல்லாத உட்காந்துக்கிட்டு அழுக தொடர் உட்காந்துட்டு பொம்பளை எல்லாம் உட்கார வச்சு சோத்த அடுப்புல போட்டு குழஞ்சு போறேன்னு தெரியாம அதை உட்காந்து அழுக வச்சு இதான் நடந்துகிட்டு இருக்கிற காட்சியை பார்க்கணும். ஆம்பளையை தூண்டுறதுக்காக வேண்டி மிட் நைட்ல இருந்து எத்தனை சேனல் பாத்தீங்களா? மிட் நைட் ஷோவா, பேஷன் டிவிங்கிறான், இந்த இளவு டிவி, என்னென்னமோ வந்து நம்மளை கெடுத்து நாசமாக்கிட்டு இருக்கு. அதனால நல்லதை பார்க்கலாம், கெட்டதை பார்க்க கூடாது. கெட்டது அதிகமா இருக்கனால கொஞ்சம் கண்ட்ரோலா இருங்கன்னு இஸ்லாம் சொல்லுது. நல்லதுகளா தேடி பிடிச்சு பாருங்க, பார்க்கவே செய்யாதுன்னு சொல்ல. ESPN பார்க்க கூடாதுன்னு சொல்றோமா? ஸ்போர்ட்ஸ் பாருங்களேன், நல்ல நல்ல நிகழ்ச்சிகளை பாருங்களேன், நேருக்கு நேர் பாருங்க, அது மாதிரியான பேட்டிகளை பாருங்க. இதுதான், வேற ஒண்ணு. நம்ம நாட்டுல டிவியில கத்து தர்றது சமையலை தவிர ஒண்ணு கத்துற மாட்டேங்கிறான். அதிகபட்சமா கற்று தர்றதுன்னு ஒண்ணு வச்சுக்கிட்டீங்கன்னா, சோறாக்குறது எப்படி, பூரி போடுறது எப்படின்னு இதான் சொல்லி தர்றானே தவிர அறிவியல் ரீதியாக அது தேவை, அது கெட்டது இல்ல. அது மாதிரி எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கலாமே, அது மாதிரி எவ்வளவு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கலாம், அதுக்கு யூஸ் பண்றது இல்ல. அதான் இஸ்லாத்து நிலைப்பாடு. நம்பர் 4 5 நம்பர் 5. ஐயா, என்னுடைய பெயர் முத்துக்குமரன், அண்ணா நகரில் இருக்கிறேன். நிகழ்ச்சிகள் மிக அழகாக நடந்து கொண்டிருக்கிறது, பாராட்டுகள். எனக்கு 70 வயது ஆகப் போகிறது. இதுவரையில இந்த சன்மார்க்கத்தை பற்றி நான் வாய்ப்பே கிடைக்கவில்லை கேட்பதற்கு. கிறிஸ்துவ திருமணங்களிலே பைபிளை பற்றி சொல்கிறார்கள், இயேசு பற்றி சொல்கிறார்கள். அந்த முறை இதுவரைக்கும் அதிகமா பயன்படுத்தல. உங்களுடைய முயற்சிகள் நன்றாக நடக்க வேண்டும், என்னுடைய ஆசீர்வாதம், பாராட்டுகள். இப்போ நான் இந்த மாதிரி நடத்தினாதான் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் கருத்து பரிமாற்றம் வரும். நீ உங்ககிட்ட உள்ள தப்பா ஏன்னா அந்த செய்திகள் வராதனால இஸ்லாமை பத்தி தப்பான கருத்துக்கள் தான் அதிகமாக பரப்பப்பட்டிருக்கிறது, நல்ல கருத்துக்கள் அதிகமாக பிரபலப்படுத்தப்படவில்லை. அந்த குறை நீங்க வேண்டும். கருத்து பரிமாற்றத்தினால நானும் தெரிந்து கொள்கிறேன், நான் பல விஷயங்களை தெரிந்து கொள்கிறேன். நீங்களும் என்னுடைய குறைகளை தெரிந்து கொண்டு மனதில் ஆதங்கத்தை தெரிந்து கொண்டதுக்கு பதில் சொல்லலாம். உதாரணமாக, என்னிடத்திலே ஒரு முஸ்லிம் பெண் வேலை செய்து கொண்டிருந்தார். அவருடைய கணவர் துபாயில் இருக்கிறார். அந்த வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவார், ஒரு மாசத்துக்கு தான் வருவார். இது அவருடைய நிலை. அது வரைக்கும் வீட்டுல ரொம்ப கடுபடி, வெளியே போக முடியாது, தர்பா போட்டு போகணும், அவ்வளவு கடுபடி, கஷ்டம். அந்த கணவன் வருஷத்துக்கு ஒரு தடவை வந்தா மாதத்தில் பாதி நாள் சென்னையில இன்னொரு பெண் இருக்கும், திருமணம் பெண், அங்கே தங்கிவிட்டு தான் இங்கே வருவார். இந்த முறை வரும்போது திருச்சியில இன்னொரு பெண் இருந்தது, அந்த பெண் வீட்டுக்கு போய்விட்டார். இங்க இப்போ இந்த மாதிரி சில சலுகைகள் கொடுப்பதனால இந்த பெண் கொஞ்சம் பாதிக்கப்படுற மாதிரி. நான் அவள் முஸ்லீம் பெண்ணு நான் விட்டு போயிடலாம், முஸ்லீம் பெண் தானே பாதிக்கப்பட்டான்னு நினைக்கலாம். ஆனா ஒரு பெண் பாதிக்கப்பட்டான்னு நினைக்கலாம். இந்த எண்ணங்கள் நீங்க சொன்ன மாதிரி எல்லா மனிதனுக்கும் ஒரு உணர்ச்சிக்கு ஒரு வழிகால் வேணும்னு சொல்றீங்க இல்லையா, அதை ஒரு மதம் என்று சிவில் சட்டத்தின் வழியாக பார்க்கலாம், அல்லது மனிதாபமாகவும் பார்க்கலாம். அப்படி பார்க்கலாம். இதுக்கு ஏன்னா இதுல அபிப்பிராயத்தின் ரீதியாக கட்டுப்படுத்தலாம், மதத்தின் ரீதியாக கட்டுப்படுத்தலாம். அபிப்பிராய ரீதியாக கட்டுப்படுத்தினால் இந்த பெண்ணுக்கு என்ன இருக்கிறது என்றால், அபிப்பிராய ரீதியாக இந்த பெண் வீட்டுக்கு வெளியே போகக்கூடாது, கற்புடையவளாக இருக்க வேண்டும் என்ற அபிப்பிராயம் சமூகத்தில் திணிக்கிறது. அதே சமயத்தில் அந்த ஆண்மகன் எப்படி வேணாலும் இருக்கலாம் என்ற சுதந்திரம் கொடுக்கிறது. இன்னொரு உதாரணம் சொல்றேன். ட்ரெயின்ல போயிட்டு இருந்தேன், என்னுடைய நண்பர், இஸ்லாமிய நண்பர் எதிர்ப்பு உட்கார்ந்து இருந்தார். என்ன கேட்டார், சென்னைக்கு வந்தா எங்க சார் தங்குவீங்க அப்படின்னு கேட்டார். என்ன, நான் மாடர்ன் ஹோட்டல்ல தங்குவேன் அப்படின்னு நான் சொன்னேன். திருப்பி நான் அவரை கேட்டேன், நீங்க எங்க தங்குவீங்கன்னு கேட்டேன். நான் பாருங்க எனக்கு அடிக்கடி சென்னைக்கு வர வேண்டியிருக்கு, அதனால ஹோட்டல் செலவு ஜாஸ்தியா போச்சு, அதனால சென்னையிலேயே ஒரு கல்யாணம் பண்ண கத்துக்கிட்டேங்க அப்படின்னு எனக்கு பதில் சொன்னேன். அப்போ அவர் இந்த மாதிரி இது மனிதாபிமான அடிப்படையில அவ்வளவு சரியில்லை என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள். மனிதாபிமான அடிப்படையில்
அப்படி இருக்கும்போது அவர் வெளிப்படையா சொல்றாருன்னா சமுதாயம் அவர் சொல்வதை ஏற்றுக்கொள்கிறதுன்ற தைரியத்துல சொல்றாரு. இப்ப நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ நபிகள் சில சட்டங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். நான் வரலாறு ரீதியா பேசுறேன், தப்போ ரைட்டோ நீங்க எனக்கு சொல்லுங்க. நபிகள் உள்ள சமுதாயத்திலே, அன்று உள்ள சமுதாயத்திலே போரினாலே பல ஆடவர்கள் இறந்தார்கள், பெண்கள் அதிகமாக போய்விட்டார்கள். பெண்கள் அதிகமாக போன காரணத்துக்காக அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஒரு ஆடவன் 4 பெண்களை திருமணம் செய்து கொண்டு அன்று சொல்லியிருக்கலாம். ஆனா காலம் இஸ்லாம் மதத்தை போல ஒரு மனிதாபிமானம் உள்ள மதம் வேறு எதுவுமே கிடையாது. இஸ்லாமை போல நடைமுறை பிராக்டிக்கல் ரிலிஜன் வேறு எதுவுமே கிடையாது என்றா எனக்கு தெரியும். அப்படி பிராக்டிக்கல் ரிலிஜனாக உள்ள மதம் நபிகள் நாயகர்கள் இன்று இந்த மேடையில் இருந்தால் நிச்சயமாக அவர் சொன்ன சட்டங்களுக்கு பல திருத்தங்களை அவரே கொடுப்பார் நான் நம்புகிறேன். ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஒரு தகப்பன் சின்ன பூஞ்செடியை வச்சு அதுக்கு தண்ணி ஊத்த சொன்னான் பேரனை. அது தண்ணி ஊத்தும் போது சில ஆடுகள் தின்னு விட்டு போகுது. 2ஆம் முறை மறுபடியும் பூச்செடி நட்டு சுத்தி ஒரு முள் செடியை போட்டான். காலப்போக்கிலே அந்த பூச்செடி அழிந்து விட்டது. இவனுடைய பேரனுடைய பையன் விவரம் தெரியாமல் முச்செடிக்கே தண்ணி ஊத்தி கொண்டு வரான். எங்க அப்பா செஞ்சாரு நான் செய்யறேன், எங்க தாத்தா செஞ்சாரு நான் செய்யறேன்னு காலப்போக்கில் முச்செடிக்கே தண்ணி ஊத்தி கொண்டு வர்றாரு. அதே மாதிரி எல்லா மதங்களும் மதத்தினுடைய தோன்றும் போது சாரத்தை நினைத்து பார்க்காமல் காலப்போக்கிலே சில சடங்குகளையே பின்பற்றி கொண்டு தப்பான வழிகளிலே போய் கொண்டிருக்கிறோம். இதுக்கெல்லாம் ஒரு தெளிவு வேண்டும். இந்த முயற்சிகளை நீங்க செய்வீர்களா? ஐயா என்ன பேர் சொன்னாங்க? சரி ஓவர். ஐயா அவர்கள் என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, முஸ்லீம்கள் அந்த பொது சிவில் சட்டத்தை ஒட்டி தான் அவங்க கேட்கிறாங்க. பொது சிவில் சட்டங்கிறீங்க, வேணாங்கிறீங்க. முஸ்லீம்களுடைய திருமண விஷயத்துல அரசாங்கம் தலையிடாததுனால தானே முஸ்லீம்கள் நிறைய கல்யாணம் திருச்சியில ஒன்று பண்ணிக்கிறாங்க, சென்னையில ஒன்று பண்ணிக்கிறாங்க. இதனால பெண்கள் பாதிக்கப்படுறாங்களே. அதனால அந்த பொது சிவில் சட்டத்தை ஒட்டி தான் கேட்கிறாங்க. இதெல்லாம் மாற்றத்தான் வேணும். அந்த காலத்தில் நபிகள் நாயகன் சொன்னது, போர்ல ஆண்கள்லாம் இறந்து போனதுனால பெண்கள் அளவுக்கு அதிகமா இருந்ததுனால அவங்களுடைய ஒரு பாதுகாப்புக்கு சொன்னாங்க. இன்றைக்கு அது சரியில்லை தானே, அதுக்காக வேண்டியாவது இதை மாற்றத்தானே வேணும். அதாவது ஒரு திருமணத்துக்கு ஒரு லிமிட் பண்ணித்தானே ஆகணும் என்பது ஒரு நல்ல நோக்கத்தில் கேட்கப்படுகிற கேள்வி. ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லிம்களுக்கு தான் இந்த திருமண விஷயத்தில் அரசாங்கம் தலையிடாது. மற்ற சமுதாயத்துக்கெல்லாம் அரசாங்கம் தலையிடு 50 வருஷமா தலையிடுது. அதான சட்டம். நம்ம நாட்டு சட்டப்படி முஸ்லிம்கள் ஒன்றுக்கு மேல திருமணம் பண்ணினார்களே ஆனால் தலையிடாது அரசாங்கம், எந்த சட்டமும் தலையிடாது. முஸ்லிம் அல்லாதவர்கள் திருமணம் பண்ணாங்கன்னு சொன்னா தலையிட்டு அதை தடுத்து நிறுத்திடும் என்பதுதான் இதனுடைய வாதத்தினுடைய சாராம்சம். இப்ப நான் உங்கள்ட்ட புரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்கிறேன். நம்ம நாட்டில், நம்ம தமிழ்நாட்டில் அரசியல் நினைச்சுக்கிற கூடாது, இதை சொல்லத்தான் வேண்டி இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கருணாநிதி முதலமைச்சரா இருந்தார். எல்லாருக்கும் தெரியும் அவர் முஸ்லீம் இல்ல, அவர் கண்டிப்பா முஸ்லீம் இல்ல. அவர் 2 மனைவியோரோட ஒரு நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஒரு தடவை தயாள் அம்மாளை கூட்டிட்டு வருவாரு, ஒரு தடவை ராஜாத்தி அம்மாளை கூட்டிட்டு வருவார் ஏக நேரத்தில். அப்ப அவர் முஸ்லீம் இல்லாம இருக்கிறாரு. 2 மனைவி, 2ஐயும் மனைவி 2 ஓப்பனா டிக்ளேர் பண்றாரு. அவர் மீது ஒரு வழக்கு எதுவும் போடப்படவில்லை. அவர் எம்எல்ஏவாக ஆவதற்கு இந்த நாட்டில் எந்த சட்டமும் குறுக்க நிற்கவில்லை. அவர் மந்திரியாக, முதல்வராக, பலமுறை முதல்வராக ஆவதற்கு இந்த சட்டம் குறுக்க நிக்கல. ஆனா முஸ்லீம் இல்ல. முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தால் இதை செஞ்சிருக்க முடியாது, அந்த சட்டம் இறுக்கி பிடிச்சிருக்கும் என்பது பொய்யா போச்சா? முஸ்லீம் இல்லதான் அவரு. முஸ்லீம் இல்லாத ஒருவர் செஞ்சார, அவருக்கு தான் சட்டம் இல்லையே, முஸ்லீமுக்கு மட்டும்தான் இந்த சட்டம் இருக்குது. ஏன் அவரை ஒண்ணு செய்ய முடியல? ஒரு பதில் ரெண்டா நான் சொல்றேன். பாயிண்ட் 1, நம்ம நாட்டில் பெரிய முக்கியமான பொறுப்புல ராம்விலாஸ் பாஸ்வான் இருக்காரு. இன்னைக்கு மத்தியில அமைச்சரா இருக்கிறாரு. ரொம்ப அதிகமான வாக்கு வித்தியாசத்துல ஒரு தடவை ஜெயிச்சார, அதை இன்னைக்கு கூட முறியடிக்க முடியல. அந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்த, இந்து மதத்தை சார்ந்த ஒரு முக்கியமான தலைவர். இப்போ ஒரு முக்கியமான இலாக்காவில் மத்திய ஆட்சியிலையும் பங்கு வகிக்கிறார், பலமுறை பங்கு வகித்திருக்கிறார். அவருக்கு 3 மனைவியர் இன்னைக்கும் ஸ்டில். இப்ப ராம்விலாஸ் பாஸ்வானுக்கு இப்ப இருந்துகிட்டு இருக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், ஒரு சட்டம் முஸ்லீமுக்கு இந்த சட்டம் இல்ல, மற்றவர்களுக்கு சட்டம் இருக்குதுன்னு சொன்னா இவர் எப்படி 3 மனைவியரை வைத்துக் கொண்டு எம்பி ஆக முடிந்தது? எம்பி தேர்தலில் நிற்பதை ஏன் தடுக்க முடியவில்லை? எதுக்கெல்லாம் சொல்லி தடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்களே, இதுவும் சட்டத்தில் உள்ளதுதானே. இதையும் தேர்தலில் நிக்கிறது தடுக்க முடியல. தேர்தல் நின்று ஜெயிச்ச பிறகு எம்பியாக பதவி பிரமாணம் செய்யறது அரசியல் சாசனத்தை சொல்லி தானே பண்றாரு.
அந்த சாசனத்துல அவருக்கு இல்ல எப்படி பதவி பிரமாணம் எடுக்க முடியும்? இந்த சாசனத்தை சொல்லி சொல்றாரு, இந்த சாசனத்துல முஸ்லீமுக்கு தான் இருக்குது, அவருக்கு இல்ல. அது சாசனத்தை சொன்னவனே அவர் எம்பி ஆயிருக்க கூடாது, ஆயிருக்கிறாரு. எம்பியை தாண்டி ஜனாதிபதி அவருக்கு மந்திரியாக மத்திய அமைச்சராக பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறார். எதுக்கு இதெல்லாம்? உதாரணத்துக்கு தான் ஒன்று சொல்றேன். இது மாதிரி ஆயிரக்கணக்கான நிகழ்வுகள் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் நம்ம நாட்டில தன்னுடைய கணவன் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து விட்டான் என்று மனைவிமார்கள் வழக்கு போடுறாங்க. முஸ்லிம் அல்லாத மனைவிமார்கள், முஸ்லிம் அல்லாத குடும்பத்து மனைவிமார்கள் நாட்டினுடைய ஹைகோர்ட்ல, சுப்ரீம் கோர்ட்ல, பல மாநிலத்தினுடைய கோர்ட்டுகள்ல எல்லாம் பெண்கள் வழக்கு தொடுக்கிறாங்க. அந்த வழக்கு தொடுக்கும் பொழுது என் புருஷன் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாரு, அவரை சட்டத்தின்படி நீங்க தண்டிக்கணும், இந்தியாவுடைய சட்ட பிரகாரம் அவர் ஒரு கல்யாணம் தான் பண்ணணும், ரெண்ட பண்ணிவிட்டாருன்னு சொல்லி கோர்ட்ல வழக்கு போடுறாங்க. ஒரு வழக்கு இல்ல, ரெண்டு வழக்கு இல்ல, ஆயிரக்கணக்கான வழக்குகள். அந்த வழக்குகளை எல்லாம் விசாரிக்கிற ஹைகோர்ட்டுகளும் சுப்ரீம் கோர்ட்டுகளும் என்ன தீர்ப்பு சொல்லுது தெரியுமா? அவரு சப்தபதின்னு ஒரு சடங்கு இருக்குதான். சப்தபதி என்னன்னு எனக்கு தெரியல, கோர்ட்ல அப்படி சொல்றான். இந்து மதத்தில் உள்ள ஒரு சடங்கா. சப்தபதி நடந்தால்தான் அது கல்யாணம்னு பேரு. அவர் இரண்டாவது கல்யாணம் பண்ணும்போது சப்தபதி அவர் நடத்திக்கிறல, அதனால அது கல்யாணம் இல்ல என்று கோர்ட்டு தீர்ப்பளிச்சிருச்சு. அவர் ரெண்டு கல்யாணம் பண்ண குற்றத்தை செய்யவில்லை என்று நாங்கள் தீர்ப்பளிக்கிறோம். அப்படி அளித்து நீதிமன்ற பார்வையில் பலதார மனம்னு ஒரு புஸ்தகம் போட்டிருக்கிறோம். அந்த என்னென்ன கேஸ்ல எந்தெந்த கோர்ட்ல இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுச்சுங்கிற விவரத்தை ஐயா அவர்களுக்கு அந்த புஸ்தகத்தை உங்களுக்கு கையில தந்துடுறோம். கேள்வி கேட்ட ஐயா அவர்களுக்கு கொடுப்போம். மற்றவங்க நீங்க புஸ்தகம் வெளியில இருக்கு எடுத்து வாங்கிக்கலாம். அதுல என்ன சொல்லப்படுது? அதாவது ஒருத்தர் ரெண்டு கல்யாணம் நல்லா பண்றாருங்க, பண்ணும்போது ரெண்டாவது கல்யாணத்துல ஒரு சடங்கை மட்டும் விட்டுறணுங்க. விட்டுட்டவன கோர்ட் என்ன சொல்லுது? இவருக்கு இந்த சடங்கு இல்ல, அதான் கல்யாணம், இது கல்யாணம் இல்ல. சரி கல்யாணம் இல்ல, வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம். கோர்ட் சொல்லுதுங்க, வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம். பொண்டாட்டின்னு சொல்லக்கூடாது, வச்சுக்கலாம். குடும்பம் நடத்தலாம், புள்ள பெறலாம், எல்லாம் செய்யலாம் என்று நாட்டில் உள்ள கோர்ட் அனுமதிக்குது. நான் என்ன கேட்கிறேன், பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டு வாழ்ந்தா தான் ரெண்டு அர்த்தமா? ஒன்னு பொண்டாட்டி ஒன்னு அப்பாட்டின்னு வாழ்ந்தா அது மட்டும் கரெக்டா? இல்ல கேட்கிறா, அது மட்டும் சரியா வருமா? அப்ப இந்த பெண் அப்ப பாதிக்கப்படலையா? இங்க உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு 4 ஊர்ல நாளை வச்சுக்கிறது நாட்டில் தடரு, அதையும் தடுத்துட்டு சொல்லுங்க. இப்ப எப்படி சொல்லணும்? வச்சுக்கிறதும் தப்பு, கட்டிக்கிறதும் தப்பு, அது சொல்லணும் இல்லையா? நம்ம நாட்டில் வச்சுக்கிறது தப்பான தப்பு இல்ல. சின்ன வீடாக என்ன செட்டப் பண்ணிக்கிட்டாலும் சரி, நம்ம நாட்டு சட்ட கோர்ட் தலையிடவில்லை, தலையிட மாட்டோம் சொல்லிவிட்டது கோர்ட். பல பெண்கள் வழக்கு போடும் பொழுது தலையிட மாட்டோம். அப்ப என்ன நமக்கு விளங்குது? இப்படி ஒரு சட்டம் போட்டு தடுக்க முடியவில்லை. அதாவது பெண் ஒருத்தியோட தான் வாழணும்னு சட்டம் போடுறோம், அந்த சட்டத்தை நிலைநாட்ட முடிஞ்சானா முடியல. எத்தனையோ ஓட்டைகளை போட்டு தப்பித்து கொண்டு போகக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இஸ்லாம் என்ன இப்ப சொல்லுதுன்னு கேட்டா, நீ என்னத்தை போட்டாலும் கழுவுணம் இல்ல, நழுவிக்கிட்டு போயிடுற, அதனால நீ விபச்சாரம் தான் பண்ணுவே என்ற நிலைமைக்கு ஆளானால் அந்த பெண்ணை ஏமாத்தாம மனைவிங்கிற அந்தஸ்தை கொடுத்து கல்யாணம் பண்ணிக்க. எல்லாரும் பண்ண சொல்லல. ஐயா அவர்களுக்கு 2 பேரை தெரிஞ்ச ஆளுக்கு அப்படி செஞ்சிருக்கிறாங்க. நீங்க ஒரு ஜமாத்துல ஒரு சமூகத்துல போய் கணக்கு எடுத்தீங்கன்னு சொன்னா அந்த சதவீதம்லாம் இருக்காது. ஐயா சொல்லி காட்டுற அளவுக்கெல்லாம் இருக்காது. இங்க வந்திருக்கிற அல்லாவுக்கு பயந்து, கடவுளுக்கு பயந்து வந்திருக்கக்கூடிய முஸ்லிம்கள்ல 1க்கு மேல கல்யாணம் பண்ணலாம் எதுக்கு போவோம்? அல்லாவுக்கு பயந்து இல்லையா? ஒரே ஒரு ஆள் தூக்குறாரு இவ்வளவு பெரிய சபையில, இவ்வளவுதான் வழங்குதா? அப்ப நீங்க நினைக்கிற அளவுக்கு அப்படிலாம் கிடையாது. அதாவது இருக்குது, அது இருக்கும்போது எங்களுக்கு சட்டத்துல கடுமையான சரத்து இருக்குது. நேர்மையா நடத்தணும், ஒழுங்கா இருக்கணும், 2 பேருடைய தேவைகளை நிறைவேற்ற அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கை அமைச்சுக்கிறணும் என்றெல்லாம் கடுமையான விதிமுறைகளை போட்டு தான் இஸ்லாம் அதை அனுமதிக்குது. இஸ்லாம் எப்படி பாக்குதுன்னு கேட்டா, இவளும் பெண்ணு அவளும் பெண்ணு, இவளை பொண்டாட்டின்னு வச்சுக்கிட்டு அவளை ஏமாத்துறான, அவளோட குடும்பம் நடத்துறான், அவளுக்கு ஒரு புள்ள பிறக்குது, இவன் பிள்ளை ஆகாது, இவன் சொத்துல பங்கு கிடையாது, இவன் மண்டையை போட்டான்னு சொன்னா சொத்துல பங்கு இவளுக்கு கிடைக்கும், அவளுக்கு கிடைக்காது. ஒரு பெண்ணை ஏமாத்தாத பாணி என்று சொல்லி விபச்சாரம் அளவுக்கு போகும் நிலைமைக்கு ஒருவன் ஆளானால் ஏன் அவளை சட்டப்பூர்வம் மனைவி ஆக்கிக்கவன்? வச்சுக்கிறதான போறேங்கிற, அதுல வச்சுக்கிறவன் மாட்டான், அவனை போய் பண்ண சொல்லல இஸ்லாம். நீ வச்சுக்கிற அளவுக்கு போயிட்டேன்னு சொன்னா அவளுக்கு மனைவிங்கிற அந்தஸ்து கொடுத்துட்டு அனுபவி, டிக்ளேர் பண்ணிட்டு செய்யி. அப்படிங்கும் பொழுது அவள் பாதிக்கப்பட மாட்டாள் என்று சொல்லுது. இந்த 2ல் எது நல்லது? நீங்க எப்படி பார்க்கணும்? இப்படி இருந்தா வச்சுக்கிறேங்கிறான், இப்படி இருந்தா கட்டிக்கிறேங்கிறான். வச்சுக்கிறது கட்டிக்கிறதெல்லாம் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கணும்.
இரண்டும் இல்லாத ஒண்ணு அப்படி ஏகபத்தினி விரதனால ஒருத்தர் நீங்க பார்க்கலாம் இயலாது. இந்த வச்சுக்கிறவும் கட்டிக்கிறவும் செய்யல என்று சொன்னா அடுத்தது செய்யறான். என்ன செய்யறான்? பஸ் ஸ்டாண்டுக்கு போய் ஒரு நாளைக்கு ஒண்ணு. இது நல்லதாப்ப? அது பண்ணலன்னு சொல்லுங்க பாப்போம். இல்லன்னு சொல்லுங்க. ஆம்பளைங்க 99% சொல்ல முடியுமா? ஒரு 95% எல்லாம் தடமாறக்கூடிய கொண்டாடியோட போய்கிட்டு இருக்கும் போதே ஒரு மணி நேரம் திரும்பி பார்க்கறான். அவ பாட்டு சும்மா வர்றா. இருக்குதா இல்லையா? அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டா அதுக்கு சட்டம் போட்டு காட்டணும். எப்படி பண்ணணும்? சட்டம் போடுவதா இருந்தா ஒரு பெண்ணோட தவிர எந்த விதமான உறவுகளை ஒரு ஆம்பளை வைத்துக் கொண்டானையானால் அது வப்பாட்டியா வச்சாலும் ஒரு நாளா இருந்தாலும் விரும்பி செஞ்சாலும் குற்றம் அறிவித்தால் வேண்டுமானால் நீங்க சொல்லக்கூடிய ரிசல்ட் ஏற்படும். அப்படிப்பட்ட சட்டம் உலகத்தில் எந்த ஒரு நாட்டிலும் இல்லை. உலகத்தில் எந்த நாட்டிலும் கிடையாது. எல்லா நாட்டிலும் விபச்சாரத்துக்கு அனுமதி இருக்குது. ஒரு பொம்பளையை கூட்டிக்கு நான் பாட்டுக்கு போறேன், எந்த போலீஸனையும் ஒண்ணும் செய்ய முடியாது. விரும்பி நாங்க 2 பேரும் விரும்பி தப்பு செஞ்சோம்னா அது எந்த சட்டமோ கோர்ட்டோ தலையிடவே செய்ய பொண்டாட்டின்னு கேட்க முடியாது. எது நம்ம நாட்டில் குற்றம் தெரியுமா? விபச்சாரத்தை தொழிலா நடத்த மட்டும்தான் குற்றம். வாங்க வாங்க காசு கொடுத்து கூப்பிடுறோமே அது மட்டும்தான் குற்றம். அதனாலதான் போலீஸ்காரங்க பிடிக்கும் போது அப்படி கேஸ் எழுதுவாங்க. பிடிக்கிறது லாட்சில பிடிப்பாங்க. எழுதுறது எப்படி? நாங்கள் பேருந்து நிலையத்தில் போய் கொண்டிருந்தோம், அங்கே நின்று கொண்டு போறவர்கள் எல்லாம் வா வா என்று அந்த பொம்பளை கூப்பிட்டு கொண்டிருந்தால் அதுக்குதான் பொம்பளையை மட்டும் புக் பண்ணுவாங்க. கேஸ்ல ஆம்பளை விட்டுருவாங்க. நீங்க விபச்சார கேஸ்ல லாட்சில ஆம்பளை பொம்பளை பிடிப்பாங்க. ஆம்பளை ரூபா வாங்கிட்டு வரட்டி விட்டுருவாங்க. கேஸ் நிக்காது. பொம்பளைய தொழில் பண்ணான்னு போடுவாங்க. பொம்பளை மேல மட்டும் கேஸ் எப்படி போடுவாங்க? எந்த ஆம்பளை விபச்சார கேஸ்ல கைது செய்யப்பட்டது கிடையாது. பொம்பளைய பண்ணுவாங்க. அது எப்படி பண்ணுவாங்க? இவ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்துகிட்டு போற வர ஆட்களை எல்லாம் வா வாண்டு கூப்பிட்டு இருக்கும்போது நாங்க பாஞ்சு பிடிச்சோம் என்று எஃப்ஐஆர் போடுவாங்க. அதை கொண்டுதான் கோர்ட்ல போய் எதுக்கு சொல்ல வர்றேன்? நம்ம நாட்டுல பிசினஸா பண்றது மட்டும்தான் தப்பு. எது தப்பு இல்ல? விபச்சாரம் தப்பு கிடையாது, வச்சுக்கிறது தப்பு கிடையாது, ஒரு நாளைக்கு ஒரு ஆள்கிட்ட போற தப்பு கிடையாது. அப்ப போய் எய்ட்ஸ் வாங்கிட்டு அதை கட்டின பொண்டாட்டி கொடுக்கறத விட கண்ட ஆள்கிட்டையும் போய் எய்ட்ஸ் வாங்கிட்டு அதை கட்டின பொண்டாட்டி பத்தினியா இருக்கிற பொம்பளை கொடுக்கறத விட சரி முறைப்படி பொண்டாட்டி நாக்கி எய்ட்ஸ் கொடுக்காமையாச்சும் இருக்கிற அளவுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்குதுல. இதெல்லாம் அவனுக்கு தேவை. வேற மாதிரி வழி தவறி போயிரும் நினைக்கக்கூடியவன இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா அப்படி ஏமாத்தாத 2 பேரும் திக்லர் பண்ணு. என் மனைவி தான் என்ன செய்ய போற அப்படி சொல்லிட்டு செய். ஒழுக்க கேடுகள் குறையும். இதுதான் தவிர இதுல கெடுதியா நீங்க சொல்ல இயலாது. இது நல்லதுதான் இது. ஆனா இஸ்லாம் பெருசு ஆர்வம் மூட்டி ஒவ்வொருத்தரும் 4 கட்டிக்கிட்டு போங்கலாம் இஸ்லாம் சொல்லலாம் இல்ல. இப்ப நான் இவ்வளவு பேசிக்கிட்டு எனக்கு 4 எனக்கு 2 இல்லையா? உங்களுக்கு எத்தனை? வேற என்ன சொல்றீங்க? அப்புறம் அடுத்து 6 நம்பர் 6. என் பெயர் பி. ரே. அரசியலன், திருவெரும்பூர். இந்த பொது உரிமையியல் சட்டம், பொது சிவில் சட்டம் தொடர்பானதான் அந்த கேள்வி. இஸ்லாமிய ஆண் தனக்கு பிடிக்காத மனைவியை தலாக் சொல்லி விவாகரத்து செய்வது போல ஒரு இஸ்லாமிய பெண் தனக்கு பிடிக்காத கணவனை குலக் சொல்லி விவாகரத்து செய்ய வாய்ப்பு இருக்கிறது என்ற உண்மையை இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் இச்செய்தி மக்களை சென்று சேர்ந்து விடாமல் திட்டமிட்டு தடுப்பது ஆணாதிக்க மனோபாவத்தினால் தானே. ஒரு இஸ்லாமிய ஆண் தன் மனைவியை தலாக் செய்வதற்கு மனைவியின் அனுமதி தேவையில்லை. ஆனால் ஒரு இஸ்லாமிய பெண் தன் கணவனை குலக் செய்வதற்கு கணவனின் ஒப்புதல் தேவை என்ற விதி இருப்பது பெண்களின் உரிமைகளை பறிக்கும் பாரபட்சமான நடைமுறைதானே. இதுல முன்னாடி சொன்ன ஒரு பகுதிக்கு சான்றா அஸ்கர் அலி இன்ஜினியர் எழுதின இஸ்லாமிய பெண்களும் அவர்களின் உரிமைகளும் என்ற நூல், பின்பகுதியில் உள்ளதுக்கு சான்று சென்னை சட்டக்கல்லூரி விரிவுரையாளராக இருந்த எச்.எம். அபுல் கலாம் எழுதிய இந்திய இஸ்லாமியர் சட்டம் என்ற நூல் சான்று. நன்றி. ரொம்ப அழகான கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதாவது இஸ்லாமிய மார்க்கத்துல விவாகரத்து செய்யற உரிமையை இஸ்லாம் லேசாக்கி வச்சிருக்குது. கோர்ட்டுக்கு போய் 5 வருஷம் காத்துக்கிட்டு இருந்து அந்த மாதிரிலாம் விவாகரத்து செய்யக்கூடாது, அவங்கவுங்களா பண்ணிக்கிறனு என்பது இஸ்லாத்து நிலைப்பாடு. அது நல்லதும் கூட. கோர்ட்டுக்கு போய் விவாகரத்து பண்ண கஷ்டமா இருந்தா அவன் பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி போட்டு செத்து போயிட்டான்றான். அடிக்கடி ஸ்டவ் எடுத்து இளம்பெண் சாவுலாம் வருது. பிடிக்கலன்னா 2 பேரும் பிரிஞ்சுக்கிற வேண்டியதான். அந்த உரிமை இருக்குது. இதுல 2 விஷயத்தை கவனிக்கணும். முஸ்லிம் சமுதாய அமைப்புல பெண்களுக்கு விவாகரத்து செய்யற உரிமை இருக்குங்கிற விஷயத்தை மக்களுக்கு கொண்டு போகாம முஸ்லிம் சமுதாய தலைவர்கள் அறிஞர்கள் மறைக்கிறார்கள் என்பது முதலாவது ஐயா அவர்களுடைய குற்றச்சாட்டு. அது உண்மைதான், போகாமத்தான் இருந்துகிட்டு இருக்குது. இது போன்ற நிகழ்ச்சிகளின் மூலமாக நாங்க போக வைக்கிறோம். முஸ்லிம் சமுதாய மக்களுக்கு பெண்களுக்கு விவாகரத்து உரிமை இஸ்லாம் வழங்கி இருக்குது. இந்தியாவுடைய முஸ்லிம் பர்சனல் லாவுலே அது இருக்குது. ஆனால் முஸ்லிம் பெண்களுக்கு தெரியாது.
சொல்லப்படுறது இல்ல. நாங்க 20 வருஷ காலமாக மக்களுக்கு அந்த மெசேஜை கொண்டு போயிட்டு இருக்கோம். பெண்களுக்கு புருஷனை பிடிக்கலையா ஈஸியா விவாகரத்து பண்ணிட்டு போ, பொண்டாட்டி பிடிக்கலையா விவாகரத்து பண்ணிட்டு போ. ரெண்டு பேருக்குமே இஸ்லாம் வந்து ஈஸியாக்கி வச்சிருக்கு தலாக்க. அது லேசான முறையில விவாகரத்து பண்ணிட்டு போயிடலாம். அதுல வந்து இல்லைன்னா என்ன ஆகும் கேட்டா, கஷ்டமாக்கணும்னு கேட்டா, புருஷனை பிடிக்கல, நீ கோர்ட்டுக்கு போய் 5 வருஷம் வழக்கு போட்டு அப்புறமேல விவாகரத்து பண்ண அவ பாப்பா. கோர்ட்டுக்கு போய் 5 வருஷம் வரைக்கும் இவனோட இருந்து அது வரைக்கும் நம்ம என்ன பண்றோம்னு சொல்லிட்டு அவ என்ன பண்றா, அம்மிக்கலை தூக்கி போட்டு ஆளை காலி பண்ணி போடுறா. நடக்குதா இல்லையா? இப்ப என்ன பண்ணுவேன்னு கேட்கிறா அவ. அல்லது ஒரு மாத்திரை 2 கூட கலந்தா சரியா போச்சு. அவளுக்கு சமையல் டிபார்ட்மெண்ட் அவகையில் இருக்குது, இவனை பிடிக்கல, ரத்து பண்ற கோர்ட்டுக்கு போன 5 வருஷம் இருக்கிறானுவ, இது தேவையான்னு சொல்லிட்டு என்ன செய்யறா, 2 மாத்திரை கூட கலந்து விட்டா கதை முடிஞ்சு போச்சு. நல்லா தானே படுத்தாரு, காலையில பணமா போயிட்டாருங்கிறீங்களே, அதுல 50% இப்படி கேஸ் தான். விளங்குதா? 50% தான் நல்லா சாதாரணமா போறது, 50% போக வைக்கிறது. இவன் என்ன பண்றான், இவனுக்கு விவாகரத்துக்கு ஆசைப்படுறான், கோர்ட்டுக்கு போனா லேட் ஆகும், வேற கல்யாணம் பண்ண நினைப்ப, அது வரைக்கும் இவளோட வாழ சரியா வராது. இவன் என்ன பண்றான், மண்ணெண்ணெய் ஊத்தி விட்டுட்டு சமையல் செய்யும் போது செத்துட்டாங்கிறான், ஸ்டவ் எடுத்து லெமன் சாவு. இப்ப என்ன செய்வேன்னு கேட்கறான் சட்டத்தை பார்த்து. இப்ப என்னடா செய்வேன், இப்ப எந்த கோர்ட்டு என்ன வருவீங்க, ஒண்ணு ப்ரூவ் பண்ண இயலாது. சமையல் பண்ணும்போது பொண்டாட்டி புருஷன் இருக்கும்போது சாட்சியா வச்சுக்கிறாங்க, ஒரு சாட்சியும் இருக்காது. அவன் பாட்டுக்கு மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்திட்டு சமையல் செய்யும் போது செத்துட்டாங்கிறான். 50% அப்படி கேஸ் தான். சமையல் செய்யும் போது சாவுறதுல 50% இப்படி. அப்ப ஒண்ணு இவன் அவளை காலி பண்றான், அல்ல அவ இவளை காலி பண்றான். பிடிக்கலங்கிற நேரத்துல, பிடிக்கலையா உசுரோட வாச்சும் போய் தொலைங்களேன், பிரிஞ்சிட்டு போங்களேன், ஆளுக்கு வேற ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுங்களேன் என்பதற்காக இஸ்லாம் லேசாக்கி இருக்குது. இப்ப ஐயா கேட்டதுனால முஸ்லிம் சமுதாய தலைவர்கள், பெரியவர்கள், பெண்கள், முக்கியஸ்தர்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறங்க, இந்த சட்டம் பெண்களுக்கு விவாகரத்து உரிமை இருக்குங்கிற விஷயத்தை ஜமாத்துகள் அமுல்படுத்துங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு பெண்மணி வர்றாங்க, வந்து அற்புதமான சம்பவம் இது. நபிகள் நாயகம் எப்படி அழகான மார்க்கத்தை கொடுத்திருக்கிறாங்க, எங்க சமுதாயத்தில் உள்ளவர்கள் எப்படி மறுக்கிறாங்கன்னு பாருங்க. ஒரு பெண்மணி வந்து சொல்லுது, நபிகள் நாயகமே, எனக்கு வந்து ஒரு கணவர் இருக்கிறாரு, நல்லவர், நல்ல குணமுள்ளவர், அவருடைய நடத்தை குணம் எதையும் நான் குறை சொல்ல மாட்டேன். ஆனால் அவரோடு வாழ்ந்தால் நான் திசை மாறி விடுவேனோ என்று பயப்படுகிறேன். அவருக்கு ஆண்மை இல்லைங்கிறாங்க அந்த பொம்பளை, வேற ஒண்ணும் இல்ல. இதை எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, ஆளு நல்ல ஆள் தான், சோறு கொடுத்தா போதுமா, நல்ல குணமா இருந்தா போதுமா, அழகா கலரா இருந்தா போதுமா, அதுக்கு மேற்கொண்டு தாம்பத்தியம் ஒண்ணு தேவைப்படுது. அப்ப இந்த பொம்பளை என்ன பண்ணுது, வந்து இப்படி சொல்லுது, நல்லவர் தான், அவருடைய குணத்தை நான் குறை சொல்ல மாட்டேன், அவருடைய பழக்க வழக்கம் பண்பாடுகளில் நான் குறை காணவில்லை, ஆனாலும் அவரோடு வாழ்ந்தால் நான் திசை மாறி விடுவேனோ என்று பயப்படுகிறேன். இவ்வளவுதான் சொல்றாங்க. உடனே நபிகள் நாயகம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அப்படியா, இது திருமணம் ரத்து. உடனே முறையிட்ட உடனே ஒரு வார்த்தை தான் கேட்கிறாங்க, நீ உனக்கு அவர் என்ன மகர் கொடுத்தார்? நபிகள் நாயகம் கேட்கிறாங்க, மகர் கொடுக்கணும், ஜீவனாம்சம், அட்வான்ஸ் ஜீவனாம்சம் என்ன கொடுத்தார்? ஒரு தோட்டத்தை எனக்கு கொடுத்தார். மகர் 101 ரூபாய் இல்லைன்னு வழங்குது பாருங்க, 101 ரூபாய் கிடையாது. அந்த அம்மா சொல்லுது, எனக்கு ஒரு தோட்டத்தையே எனக்கு மகரா கொடுத்திருக்கிறாரு. நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஓ சைடுல இருந்து விவாகரத்து கேட்கறதுனால வாங்கின திருப்பி கொடுத்துரு, அவர் சைடுல இருந்து கேட்கல, வாங்கின மகரை திருப்பி கொடுப்பாயா? ஓ கொடுத்துறேன், 2 பேரும் தாம்பத்தியமா நடக்கல, ஒண்ணுமில்லன்னு தெரியுது, கொடுத்துறேன் அம்மா. உடனே கொடுத்து விடு, நீ அவருக்கு பொண்டாட்டி இல்ல, முடிஞ்சு வச்சுக்காத, இவ்வளவுதான். வாங்கினது திருப்பி கொடு, நீ அவருக்கு பொண்டாட்டி இல்ல, வேற கல்யாணம் பண்ணிட்டு போ. அப்ப இந்த மாதிரியான உரிமையை நபிகள் நாயகம் வழங்கி இருக்கிறாங்க பெண்களுக்கு. புருஷன் குடியாரனா இருப்பான், கல்லானாலும் கணவனா, புல்லானாலும் புருஷனா, அது இஸ்லாம் சொல்லவே கிடையாது. அவன் ஒழுக்கம் கட்டவனா இருப்பான், குஷ்டரோகியா இருப்பான், அட எய்ட்ஸ் நோயாளியா இருந்தா கூட கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷனா, இஸ்லாம் அப்படி சொல்லவே இல்லை. வாழ்றதுக்கு சந்தோஷம் தருவானா வாழ்க்கை நடத்து, இல்லையா தப்பு செஞ்சிடாத, வேலி தாண்டிடாத, விசாரம் பண்ணிடாத, முறையா டிக்ளேர் பண்ணி ரத்து பண்ணிட்டு முறையா எவன் உனக்கு சுகம் தருவானோ அவனை கல்யாணம் பண்ணிக்க. இப்படி உரிமை உலகத்தில் பெண்களுக்கு யார் இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கலையே, 1400 வருஷத்துக்கு பிறகு கூட கொடுக்கல, அது அன்னைக்கே கொடுத்துருச்சு இஸ்லாம், நபிகள் நாயகமே கொடுத்து விட்டாங்க. இதை வந்து எங்க சமுதாயம் ஃபாலோ பண்றது இல்ல. ஆனால் ஐயா அவர்கள் சொன்ன இன்னொரு தகவல் தவறான தகவல். என்ன தவறான தகவல் கேட்டா, பெண்களுக்கு வந்து புருஷன் சம்மதிச்சா தான் விவாகரத்து கொடுக்கணும்னு உங்க சட்டத்துல இருக்குன்னு சொல்லி அபுல் கலாம் எழுதியிருக்கிறாங்க. அபுல் கலாமுக்கு மார்க்கம் தெரியலன்னு அர்த்தம். நான் சொன்னது நபிகள் நாயகத்தினுடைய வரலாறு இந்த துணுக்கு. இதுல வந்து புருஷன் அனுமதி கேட்டாங்களா? இந்த சம்பவத்துல நபிகள் நாயகம் அவர் எழுதியிருக்கிறாருமா, அவர் எழுதியிருக்கிறத ஆதாரம் காட்டுறிய, அவர் பொய் நீங்க சொல்லல, அவர் எழுதியிருக்கிறார், அவருக்கு தெரியலங்கிறனா. நான் சொல்றது வந்து அபுல் கலாம் எழுதுனதாக நீங்க பொய் சொன்னதா சொல்லல, அவர் எழுதினதை தான் நீங்கள் சொல்கிறீர்கள், அதுல டவுட் இல்ல. நான் என்ன சொல்றேன், நபிகள் நாயகம் இஸ்லாமா அபுல் கலாம் இஸ்லாமா?
நபிகள் நாயகன் சில புருஷனை கூட்டிட்டு வா, அவன் பர்மிஷனை கேட்போம், அதுக்கப்புறம் தான் உனக்கு தருவேன்னு சொன்னாங்களா? பிடிக்கலன்னு ரத்து பண்ணிட்டாங்கல்ல, அதான் சட்டம். நபிகள் நாயகன் சொன்னதுக்கு மேல அவர் என்னத்தையா உன்னோட கொண்டு விளங்கிட்டு அபுல் கலாம் எழுதியிருந்தாருன்னா அது இஸ்லாம் ஆகாது. அபுல் கலாம் சொல்றது நான் சொல்றது இஸ்லாம் அல்ல. குர்ஆன்ல இருந்து காட்டினா தான் இஸ்லாம், நபிகள் நாயகம் சொன்னா தான் இஸ்லாம். அதனால முஸ்லிம் ஜமாத்துகளுக்கு சொல்றேன், நீங்கள் பெண்களுக்கு இந்த உரிமைகள் இருக்குது என்பதை விளங்க வைக்கணும், அவர்களுக்கு உணர்வுகள் இருக்குங்கிற புரிஞ்சுக்கிறணும், வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிற உரிமை மாதிரி வாழ்க்கையில பிரியக்கூடிய உரிமை அவர்களுக்கு இருக்குங்கிறத வழங்கணும். இல்லைன்னா இந்த மாதிரியான விமர்சனங்களும் இஸ்லாத்தை அந்நியமாக பார்க்கக்கூடிய நிலைமை ஏற்படும் என்பதை வந்திருக்கிற பெரியவர்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். ரசூலுல்லாஹ் பின்பற்றுங்க, நபிகள் நாயகத்தை பின்பற்றுங்க. நெக்ஸ்ட், ஆண்கள் பகுதியில மேல நிக்கிற உங்களுக்கு தான் அதெல்லாம் பின் போட்டு தான் அதுல இருந்து எலக்ட்ரிக் எடுத்திருக்கிறாங்க. ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா வம்பாயிடக்கூடாது, அதை பாத்துக்கிறேங்க. கொஞ்சம் தள்ளி நின்னீங்கன்னா நல்லது, ஏன்னா இரும்பு அது உடனே எலக்ட்ரிக்கை பாஸ் பண்ணும். நம்பர் 7. திருவானைக்காவிலிருந்து வந்திருக்கிறேன். பேர் சக்திவேல். இந்துக்கள் மட்டும் தான் ஸ்வீகாரமாக போகிறார்கள், ஸ்வீகாரமாக போனால் அந்த சொத்துக்களை அனுமதிக்கிறதுக்கு உரிமை உண்டு என்று சொல்லுகிறார்கள். அதே இந்துக்களில் மட்டும் ஏன் கிடையாது என்று சொல்லுகிறார்கள். அதே போல் இஸ்லாமில் இந்துக்கள் மட்டும் வட்டிக்கு விட்டு அந்த பணத்தை வாங்கி கொள்ளலாமா? கேள்வி வழங்கலையா? இன்னொரு கேளுங்க. இந்துக்கள் மட்டும் இந்துக்களுக்கு ஸ்வீகாரமாக போகிறார்கள், ஸ்வீகாரமாக தன்னுடைய வாரிசுகளாக சொத்துக்களை வாங்கிக் கொள்கிறார்கள், உடல் கொண்டு இது கொள்கிறார்கள் என்று சொல்லுகிறீர்கள். அதே இந்துக்கள் முஸ்லிம்களை மட்டும் ஏன் கிடையாதுன்னு சொல்றீங்க. அதே இந்துக்கள் வட்டிக்கு விட்டு வாங்கி சாப்பிடலாமா? அந்த பணம் வட்டிக்கு வாங்கலாமா? இந்துக்கள்கிட்ட முஸ்லிம்கள் வட்டி கொடுக்கலாமா? முஸ்லிமே நீங்க வட்டி கொடுறீங்களே, வட்டி விட்டு வட்டிக்கு வாங்கிக்கிறீங்க, அது மட்டும் வாங்கிக்கலாங்கிறீங்க. அப்ப இந்த உரிமை கிடையாது என சொல்லுகிறது. அதே போல பாம் என்று சொல்கிறீர்கள், அதை ஏன் நீங்கள் தமிழில் சொல்லக்கூடாது? பாம் என்று சொல்கிறீர்கள். பாங்கு ஆனா 2 கேள்வி ஆயிடுச்சு. 2 கேள்வியா போயிருமே. 2 கேள்வி, ஒரு கேள்விக்கு தான் பதில். அந்த பாங்கு கேள்வி இன்னொரு நாள் கேட்டிருங்க யாராவது. அவர் நல்ல கேள்விதான் கேட்டிருக்காரு. பாங்கு சொல்றாங்கல்ல பள்ளிவாசல்ல, அதையே நீங்க அல்லாஹ் அக்பர்னு அரபில சொல்றீங்க, அது தமிழ்ல சொல்லலாமேங்கிறாரு. அது 2வது கேள்வியா போச்சு. அதனால டோக்கன் எடுத்து யாராவது கேட்டுக்கிறங்க. அந்த கேள்வி நல்ல கேள்விதான், ஆனா ஒண்ணுக்கு தான் சொல்ல முடியும். ஐயா என்ன கேட்டிருக்காருன்னு கேட்டா, சக்திவேலு இந்த இஸ்லாத்துல சுவீகாரம் இல்ல, வளர்ப்பு மகனை எடுத்து வளர்க்க முடியாதுங்கிறதுனால அது வேணாங்கிறீங்க. சரிதான். இஸ்லாத்துல வட்டி இல்ல தானே, அதை மட்டும் வாங்கி திங்கிறீங்களேங்கிறார். இந்துக்கள்கிட்ட என்ன செய்றீங்க? வட்டியை கொடுத்து வாங்கி சாப்பிடுறீங்களே, அதுலயும் இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டியதானே. அதுல மட்டும் என்ன சுவீகாரம் ஏற்று மட்டும் எங்க மார்க்கத்துல இல்லங்கிறீங்க, வட்டி மட்டும் வாங்கலாமான்றது ஒரு அழகான கேள்வி கேட்டிருக்காரு. இஸ்லாத்துல வட்டி வாங்க கூடாது. வட்டி வாங்குறது முஸ்லீம் பேர் தாங்கி வாங்கினாலும் குற்றம் தான். அவன் பயங்கரமான இஸ்லாத்துல 3 காரியங்கள் பெருங்குற்றம்னு சொல்லப்படுது. இஸ்லாமிய மார்க்கத்துல ஒரு கடவுள் நம்பி இருக்கும் பொழுது பல கடவுள் இருப்பதாக நம்புவது முதலாவது பெரிய குற்றம் இஸ்லாமிய நம்பிக்கைப்படி. 2வது குற்றம் கொலை, எந்த உயிரையும் அநியாயமாக கொலை செய்வது. தூக்கு தண்டனை கொடுக்கலாம், குற்றத்துக்காக வேண்டி கவர்மெண்ட் கொடுக்கிற தண்டனை அதுல சேராது. அது இல்லாம ஒரு உயிரை கொலை செய்வது 2வது பெரிய குற்றம். 3வது இஸ்லாத்துல பெரிய குற்றம் எதுன்னு கேட்டா வட்டி. வட்டி வாங்கினால் நிரந்தரமாக அவர்கள் நரகத்தை அடைவார்கள் என்று திருமறை குர்ஆனே சொல்லுது. வட்டி, கொலை, ஒரு கடவுள் இருக்கும்போது பல கடவுள்னு நினைக்கிறது. இந்த 3ஐயும் நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லி கடவுள் சொல்வதாக நாங்கள் நம்புகிறோம், முஸ்லிம்கள் நம்ப வேண்டும். அவ்வளவு பெரிய வட்டிங்கிற ஒரு பாவத்தை முஸ்லிம் சமுதாயத்தில் பிறந்த ஒருத்தர் செய்யறாருன்னு சொன்னா அவர் முஸ்லிம் இல்ல. இஸ்லாம்னா என்ன பிறப்புல வரக்கூடியதா? கொள்கை ஏற்றுக்கொள்வதில் தான் வரக்கூடியது இஸ்லாம்ங்கிறது. அவருக்கு நம்பிக்கை இல்லை என்று சொன்னா தப்பு தான். முஸ்லீம் செஞ்சாலும் தப்பு தான் செய்யறாங்க, இல்லைன்னா சொல்ல முடியாது. முஸ்லீம்களை நிறைய செய்யறாங்க. வட்டியினால வரக்கூடிய விபரீதங்கள்லாம் நாங்க பல தடவை பல நிகழ்ச்சிகள்ல சொல்லியிருக்கோம். நாட்டுக்கு கேடு, சமுதாயத்துக்கு கேடு. வட்டினாலதான் இன்னைக்கு நம்ம நாட்டில் உள்ள வருமானத்துல வரியில 26% வட்டிக்கு போயிருக்கு. நல்லா யோசிக்கணும். 4 லட்சம் கோடி ரூபாய் இந்த தடவை போட்ட பட்ஜெட்ல நம்ம வாங்கின கடனுக்கு கட்டின வட்டி 4 லட்சம் கோடி ரூபாய். வட்டி அசல் அப்படி இருந்துகிட்டு இருக்கு. 4 லட்சம் கோடி ரூபாய் வட்டியா கட்டினா இந்த நாடு உருப்படுமா? அந்த அளவுக்கு நம்ம நாட்டில் வட்டிங்கிறதுனால பெரிய சோதல் நடந்து கொண்டிருக்கிறது. அதை முஸ்லீம் செஞ்சால் தப்பு தான். முஸ்லீம்களுக்கு உள்ள அறிவுரை என்ன, எப்படி கவனிக்கிறாங்கன்னு பாருங்க. அதான் இங்க பாயிண்ட். எப்படி நீங்க வட்டி வாங்குறத இஸ்லாத்துல இல்லைன்னு உங்களுக்கு தெரியுது, நீங்க வாங்குறது தெரியுது, நீங்களே கடைப்பிடிக்காத ஒன்றை எங்கள்கிட்ட சொல்றீங்களேன்னு தெரியுது. எவ்வளவு நொந்து போய் கேட்கறாங்கன்னு பாருங்க.
அவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த மார்க்க பற்றும் விருப்பமும் கூட உங்களுக்கு இல்லைன்னு சொன்னா அப்புறம் உங்களை வெறுக்கிறதுல முஸ்லீம்களை ஒரு மாதிரியா நினைக்கிறதுல என்ன தப்புன்னு கேட்கிறேன். உங்களை திருத்திக்கிறங்க. வட்டி பக்கம் கம்ப்ளீட்டா நீங்க ஒதுங்கிடணும். கொடுத்த வட்டியார் நபிகள் நாயகத்தினுடைய பெரிய தகப்பனார் அப்பாஸ், அவர் தான் பெரிய வட்டிக்காரரா இருந்தார். நபிகள் நாயகம் வட்டியை தடை செய்யும் போது தன்னுடைய பெரிய தகப்பனாரை கூப்பிடுறாங்க. மக்களே, என்னுடைய பெரிய தகப்பனாரிடத்துல யாரெல்லாம் நீங்கள் வட்டி வாங்கியிருந்தீங்களோ அதை முதலில் தள்ளுபடி செய்கிறேன், இன்னையிலிருந்து வட்டி கூடாதுங்கிறாங்க. தள்ளுபடி செய்யும் போது கூட குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கிறாங்க. அசலை மட்டும் கொடுங்கள், வட்டிக்கு யாரும் கொடுக்க தேவையில்லைன்னு டிக்ளேர் பண்ணாங்க. அந்த மாதிரி உங்கள யாராவது வட்டிக்கு யார்ட்டா கொடுத்துருங்களே, ஆனால் நேர போய் எங்களுக்கு வட்டி வேண்டாம், வாங்கின கடனை மட்டும் தாங்க என்று கேட்கக்கூடியவர்களாக நீங்க மாறினால் அந்த மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு மரியாதை, உங்களை பத்தின ஒரு உயர்வான அபிப்பிராயம் உண்டாகும். அதை கடைப்பிடிங்க. அடுத்து அங்க இங்க அங்க இங்க வணக்கம், ராஜ்குமார், தாளக்குடி. ஒரு பள்ளிவாசல் இருக்கிற இடத்துல இன்னொரு பள்ளிவாசல் கட்டுறாங்க. கேட்க ஒவ்வொரு 50 முஸ்லீம் குடும்பங்களுக்கும் ஒரு பள்ளிவாசல்ங்கிறாங்க. இது நபிகள் சொல்லியிருக்காருங்களா? ஒரு பள்ளிவாசல் இடத்துல ஒரு பள்ளிவாசல் இருக்கிற இடத்துல இன்னொரு பள்ளிவாசல் கட்டுறாங்க. சரி, இது கேட்டா ஒவ்வொரு 50 முஸ்லீம் குடும்பங்களுக்கு ஒரு பள்ளிவாசல் என்று சொல்றாங்க. இது நபிகள் சொல்லியிருக்காரா? சரி, பள்ளிவாசலை பொறுத்த வரைக்கும் இத்தனை நபருக்கு ஒரு பள்ளிவாசல் என்று திருமறை குர்ஆனிலும் இல்லை, நபிகள் நாயகமும் சொல்ல கிடையாது. பள்ளிவாசல் என்பது தேவைக்கு தான். பள்ளிவாசல் ஒரு வழிபாட்டு தலம், இடம் பத்தல, நிறைஞ்சு போயிட்டாங்க, விஸ்தீர்ணப்படுத்த வேண்டியதுக்கு படுத்திக்கிற வேண்டியதுதான். அதில் தேவையில்லாம ஆடம்பரமா கட்டுவதை நபிகள் நாயகம் தடுத்திருக்கிறாங்க. இப்படி 50 பேருக்கு ஒரு பள்ளிவாசல் சொல்லிக்கிட்டு ஒரு பள்ளிவாசல் இருக்கும் பொழுது அதுக்கு பக்கத்துல இன்னொன்னு கொண்டே கட்டுறது பிரிச்சு காட்டுறது பிளவைத்தான் உண்டாக்கும். அது தேவையற்ற விஷயம். அவசியம் இருந்தா கட்டிக்கலாம், நம்பர்லாம் முக்கியத்துவம் கிடையாது. நம்பர் 9. வணக்கங்க. நபி நாயகம் வரலாறுல நபி நாயகம் அவங்களுடைய வாழ்க்கையில சந்ததிகள் பெருகுது. சந்ததிகள் பெருகும் நேரத்தில் ஆண் பெண் உறவோடு தான் பெருகி கொண்டு வருது. ஆனால் ஆண் பெண் உறவு இல்லாமல் பிறந்த நபிகள் உண்டா? அவர்கள் என்ன அற்புதம் செய்திருக்கிறார் தெரிஞ்சுக்கணும். அதாவது மனித இனம் பெருகிறது ஆண் பெண் உறவை கொண்டுதான் மனித இனம் பெருகுது. மனித இனம் ஆண் பெண் உறவு இல்லாமல் உருவான மனித இனம் இருக்குதான்னு கேட்டா இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் 3 பேருக்கு அந்த உறவு இல்லாம வந்திருக்கிறாங்க. 3 பேர் யாரு? முதலாக படைக்கப்பட்ட மனிதன், கடவுளால் நேரடியா படைக்கப்பட்ட மனுஷன் காணல, நமக்கெல்லாம் முதல் அப்பன், எல்லாத்துக்கும் முந்தின ஆளு. அவர் ஆண் பெண் உறவுல வரல, கடவுளை நேர அவர் உருவாக்குறார். ஃபர்ஸ்ட் இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் ஒரு ஜோடி தான் கடவுள் படைக்கிறார். அந்த ஒரு ஜோடிக்கு தான் நம்ம எல்லாரும் பிறந்திருக்கணும். இஸ்லாம் சொல்லக்கூடிய நம்பிக்கை பிரகாரம் நீங்க என்ன ஜாதி என்ன மதமா அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. எல்லாருக்கும் தகப்பன் யாருன்னா ஒரு ஆள் தான், அவருடைய சந்ததிகள் தான் நம்ம எல்லாரும் என்பது இஸ்லாத்தினுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை பிரகாரம் பாத்தீங்கன்னா ஒரு ஆம்பளை ஃபர்ஸ்ட் படைக்கப்பட்டு போயிட்டாரு. 2வது அவருக்கு ஜோடியாக ஒரு பெண்ணு படைக்கப்பட்டாங்க. அவர் ஆதம்னு சொல்லுவோம், இந்த அம்மா ஹவ்வான்னு சொல்லுவோம். ஆதம் ஹவ்வா என்ற இந்த 2 பேரும் தாம்பத்திய உறவு இல்லாமல் உருவானவர்கள். இது 2. இது போக இயேசுநாதர்னு கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க இல்லையா, அவரை நாங்க ஈசா நபின்னு சொல்லுவோம். இந்த இயேசுநாதர் என்ற அந்த மகான் இறை தூதர் தாயுடைய வயிற்றுல பிறக்கிறாரு. அவங்க அம்மா மேரேஜ் பண்ணல. அவங்க அம்மாவுக்கு ஆண் உறவு இல்லாமலேயே அதிசயமான முறையில அவர் பிறந்தாரு என்பதை திருக்குர்ஆன் ஒத்துக்கிறது. கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடிய இந்த நம்பிக்கையை இஸ்லாமிய மார்க்கமும் வழிமொழியுது. ஆமா, அவங்க தூய்மையான பெண்ணாகத்தான் இருந்தார், இறைவனுடைய உத்தரவால் ஆற்றலால் வல்லமையால் படைக்கப்பட்டார் என்று சொல்லி திருமறை குர்ஆனும் அதை ஒத்துக்கிறது. இந்த 3 பேரை தவிர உலகத்துல யாரா இருந்தாலும் இந்த தாம்பத்திய வாழ்க்கையின் மூலமாக மட்டும்தான் பெருக்கெடுத்திருக்கிறாங்க. 3 பேர் இருக்கிறாங்க, அவ்வளவுதான். நம்பர் 10.
சகோதரர் பிஜே அவர்களுடைய இந்த நிகழ்ச்சியை நான் ஒரு 2-3 இடங்களில் சந்தித்திருக்கிறேன். அவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய கண்ணியமான முறைகள் உண்மையிலேயே நாம் பாராட்டப்பட வேண்டிய ஒரு அம்சமாகும். நான் இஸ்லாமை பற்றி அறிந்து கொள்ள தொடங்கிய பொழுது என்னுடைய வயது 8. தொடர்ந்து இன்னும் தேடிக்கொண்டே இருக்கிறேன். என்னுடைய இன்றைய கேள்வி குர்ஆனையும் சிவில் சட்டத்தையும் சேர்த்த ஒரு கேள்விதான். அல் பக்ரா 2வது அதிகாரம் 2வது சூரா 85வது ஆயத்து. இவ்வாறு செய்யும் நீங்கள் வேதத்தில் உள்ள சில கட்டளைகளை விசுவாசித்து சில கட்டளைகளை நிராகரிக்கின்றீர்களா? உங்களில் எவர்கள் இவ்வாறு செய்கின்றார்களோ அவர்களுக்கு உலக வாழ்வில் இழிவை தவிர வேறொன்றும் பிரதிபலனாக கிடைக்காது. மறுமை நாளிலோ அவர்கள் கடுமையான வேதனையின்பால் விரட்டப்படுவார்கள். நீங்கள் செய்பவைகளை பற்றி அல்லாஹ் பாராமுகமாக இல்லை. அதுபோன்றே இன்னும் சில ஆயத்துகளும் 5வது சூரா 49வது ஆயத்திலும் 4வது சூரா 14வது ஆயத்திலும் இது போன்றே சில எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்திய முஸ்லிம்களை பொறுத்தவரையில் கிரிமினல் சட்டம் என்பது பொதுவானது. அல்லாஹ்வினுடைய அறிவிக்கப்பட்ட முகநூலியால் கொடுக்கப்பட்ட கிரிமினல் சட்டம் இங்கு கடைபிடிக்கப்படவில்லை. ஆக அல்லாஹ் கொடுக்கப்பட்ட ஒரு பகுதியை நிராகரித்து விட்டு ஒரு பகுதியை மட்டுமே சிவில் சட்டம் பொது சிவில் சட்டம் வேண்டாம், எங்க இஸ்லாமிய சிவில் சட்டத்தை மட்டும் தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லுவதே இவர் நரகத்துக்கு போக என்ற உத்தரவாதம் அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒன்று இந்திய முஸ்லிம்களும் முஸ்லிம்களுக்கு மட்டும் கிரிமினல் சட்டம் இஸ்லாமியர்களாக தான் வேண்டும் அப்படின்னு கேட்கணும், அல்லது பொது சிவில் சட்டத்தை ஏற்றுக்கணும். இந்த ஒரு சிக்கல் வருது இங்க. ஆனா இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நான் சொல்றேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பொது சிவில் சட்டங்கிற விஷயத்துல ஒரு அலுவலகத்துல வேலை பார்க்கக்கூடிய பல பேர்ல ஒரு முஸ்லீம் 4 மனைவியை கட்டிட்டு அந்த அலுவலகத்துல வேலை பார்க்கலாம். ஆனா அதே ஒரு இந்து பக்கத்து சீட்ல உட்கார்ந்து 2வது மனைவியை கட்டினே சீட்டை கழிச்சு விட்டு கிடைக்கலாம். ஆக ஒரே அலுவலகத்துல ஒரே வேலை பார்க்கக்கூடிய 2 பேரு மதத்தின் அடிப்படையில தன்னுடைய இல்லத்தை அமைச்சு கொள்வதில் இந்த பிரச்சனைகள் வருது. இது போன்ற பாதிப்புகள் வராம இருக்குன்னா ஏன் இவன் 2 மனைவியை நான் கட்டிக்க கூடாதுன்னு சொல்லி கேள்வி கேட்கறது வரதே காரணம் என்ன கேட்டா, இன்னொருத்தனுக்கு 2 மனைவி இருக்கிறதுனாலதான். யாருமே நாலுகை இல்லையேன்னு சொல்லி வருத்தப்பட்டது கிடையாது. ஏன்னு கேட்டா யாருக்குமே நாலுகை இல்லைங்கிறதுனால. எவனாவது ஒருத்தனுக்கு நாலுகை இருந்துச்சுன்னா இன்னொருத்தன் என்ன பண்ணா எனக்கு நாலுகை இல்லைன்னு வருத்தப்பட ஆரம்பிப்பான். இது போல பிரச்சனைகள் ஏற்படாம இருக்குன்னா பொது சிவில் சட்டம் தேவைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டா அல்லாஹ் சொன்ன அத்தனை கட்டளைகளையும் நீங்க இங்க நிறைவேற்றல. அல்லாஹ் கொடுத்த எச்சரிக்கைப்படி நீங்க பாதியை நிறைவேற்றிருக்க, பாதியை ஒதுக்கி தள்ளி இருக்கீங்க. ஆகவே நீங்க அல்லாஹ்வுடைய எச்சரிக்கைப்படி நீங்க நரகத்துக்கு தான் போவீங்கன்னு அல்லாஹ் சொல்றாரு. ஆகவே இந்த விஷயத்துல ஒரு தெளிவான முடிவெடுங்க. முஸ்லிம்களுக்கு மட்டும் எங்களுக்கு தனியாக கிரிமினல் சட்டம் வேணும்னு சொல்லி கேளுங்க, அல்லது பொது சிவில் சட்டத்தை சேர்த்து எடுத்துக்கோன்னு சொல்லி எல்லாரும் முடிவு பண்ணுவோம். எல்லாருமே உட்கார்ந்து பேசுங்க. சட்டாயிரிஞர்கள் அத்தனை பேரும் உட்கார்ந்து பேசி ஒரு பொது சிவில் சட்டம் எல்லாருக்கும் பொருந்தும்படியாக ஒரு சிவில் சட்டத்தை உருவாக்கத்துக்கு முயற்சி பண்ணுவோம். அதுக்காக சிவில் சட்டமே வேணாம்னு தூக்கி எறிய வேண்டாம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பல சட்டங்கள் என்ன பண்ணிருக்கு, இஸ்லாமிய சட்டங்கள் இருந்து மாறுபட்டு நம்ம நிறைவேற்றிருக்கோம். வெள்ளைக்காரர்கள் காலத்துல இருந்தே குழந்தை மன தடுப்பு சட்டம், அடிமைகள் வச்சுக்கொள்ளக்கூடாதுங்கிற சட்டம், என்ன இஸ்லாம்ல அடிமைகள் அங்கீகரிக்கப்பட்ட விஷயம். அடிமைகளை தடை செய்யல, அடிமைகளை ஆறாம்னு சொல்லப்படல அடிமைத்தனத்தை. அதனால இது போல விஷயங்களை பார்க்கும்போது இப்படி ஒரு விவாதத்தை விட இஸ்லாமிய அறிஞர்கள், இந்திய அறிஞர்கள், நம்முடைய நாட்டுப்பற்றுள்ள நம்முடைய தேசபக்தர்கள் எல்லாருமே சேர்ந்து உட்கார்ந்து பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரது முயற்சி பண்ணலாம். அது தவறு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். காரணம் என்ன கேட்டா, பாதி கிணறு தடவை போல இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிறத விட அது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி விளக்கத்தை தயவு செய்து பிஜே சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஐயா சீனிவாசன் அவர்கள் நிறைய இஸ்லாத்தை நல்ல ஆய்வு பண்ணக்கூடிய ஒரு விமர்சகர். இந்த மாதிரி எல்லாமே குர்ஆன்ல நல்லா படிச்சு தான் கேள்வி கேட்பாரு பல நிகழ்ச்சிகள்ல. அது மாதிரி இப்பவும் கேட்டிருக்காரு. அவர் சொன்ன 2வது அத்தியாயத்துல 85வது வசனம் குர்ஆன்ல இருக்கிறது. நீங்கள் வேதத்தில் ஒரு பகுதியை நம்பி இன்னொரு பகுதியை நிராகரிக்கிறீர்களா? ஒரு பகுதியை நம்பி இன்னொரு பகுதியை நிராகரிக்கிறீர்களா? இவ்வாறு செய்பவருக்கு இவ்வுலகிலும் இழிவு உண்டு, மறுமையிலும் இழிவு உண்டு என்று திருமறை குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது. ஐயா சொன்ன மாதிரி அதே வாசகத்தை கொண்ட வசனம் இருக்கிறது. அதுல இருந்து அவர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, இஸ்லாமிய மார்க்கத்துல கிரிமினல் சட்டம் இருக்கத்தான் செய்யுது. திருடுனா கையை வெட்டணும். இஸ்லாமிய சட்டம் கிரிமினல் சட்டம் என்னன்னா, ஜெயில போட்டு சோறு போடக்கூடாது. அது மக்களுடைய வரிப்பணம் வேஸ்டா போகுது. ஒரு நிமிஷத்துல முடிஞ்சு போயிரும் கதை. வெட்டி தான் முடிஞ்சு போச்சு. மாமியா வீட்டுக்கு போறான்னு சொல்ல மாட்டான். அதனால திருடுனா கையை வெட்டி போடணும். கற்பழிப்புக்கு மரண தண்டனை கொடுக்கணும். கொலைக்கு கொலை தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும். கொலை செஞ்சுட்டான்னா ஆயுள்லாம் கொடுக்க கூடாது.
தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும் என்பது போன்ற கிரிமினல் சட்டங்களும் இஸ்லாமிய மார்க்கத்தில் உண்டு. சிவில் சட்டங்களும் இஸ்லாமிய மார்க்கத்தில் உண்டு. நீங்க அவர் கேட்கிறாரு, நீங்க சிவில்ல மாத்திரம் இஸ்லாம் முறைப்படி இருக்கணும்னு கேட்கறீங்க, கிரிமினல்ல மட்டும் கேட்க மாட்டேங்கிறீங்களே, பாதி ஏத்துக்கிட்டு பாதியை மறுக்கிறீங்களே, இஸ்லாம் சொல்லக்கூடிய கிரிமினலையும் கேட்டா என்ன? நீங்க நரகத்துக்கு தானே போக போறீங்க. இப்ப அந்த குர்ஆன் வசன பிரகாரம் பாதி ஏற்று பாதியை மறுத்தால் நரகத்துக்கு தானே கொண்டு போய் சேர்க்கும் என்பது அவருடைய கேள்வி. ஒரு விஷயத்தை வழங்கிக் கொள்ளணும், கிரிமினல் சட்டத்தை யாரும் மறுக்கவும் இல்ல. இன்னைக்கு அது தந்தால் முதலில் சந்தோஷப்படக்கூடியவர்களாக நாங்கள் தான் இருப்போம். ஏன்னா அந்த சட்டம் தான் தேவைங்கிற கருத்து இன்றைக்கு பரவலா உருவாக்கிட்டு வருது. அத்வானி அவர்கள் கூட கற்பழிப்புக்கு மரண தண்டனை கொடுக்கணும் என்று பேசுற அளவுக்கு குன்றக்குடி அடிகளார் கூட இஸ்லாம் சொல்லக்கூடிய கிரிமினல் அமுல்படுத்தினால் மட்டும்தான் நமது நாட்டில குன்றக்குடி அடிகளார்னு இப்ப இருக்கிறவர் இல்ல, இதுக்கு முந்தி இருந்து இறந்து போன குன்றக்குடி அடிகளார் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முந்தி இறந்து போனாரு. அவர் என்ன சொன்னார்னு கேட்டா, இஸ்லாம் சொல்லக்கூடிய குற்றவியல் சட்டங்கள் அமுல்படுத்தினால் மாத்திரமே இந்த நாட்டில் குற்றங்களை குறைக்க முடியும்னு சொல்லி அவர் போன்ற எத்தனையோ அறிவுஜீவிகள் பத்திரிகைகள்ல வாசகர் கடிதங்களை நீங்க பார்க்கலாம். கடுமையான சவுக்கை எடுத்தா தான் அந்த குற்றங்களை குறைக்க முடியும்னு சொல்லி கருத்துக்கள் எல்லாம் இன்னைக்கு பரவலா வந்து கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி முஸ்லிம்களாகிய எங்க எல்லாருமே நாங்க விரும்புற என்ன தெரியுமா, கிரிமினல் சட்டத்தையும் தாங்கன்னு தான் விரும்புறோம். எங்க சக்திக்கு உட்பட்டு நாங்களா அதை விட்டா தான் எங்களை வந்து கடவுள் கேள்வி கேட்பாரு. பாதியை விட்டோண்டு வரும், மறுக்கிறாங்க. அதான் நாங்க இப்பவும் கேட்கிறோம், குறைஞ்சபட்சம் முஸ்லிம்களாவது திருடினா கையை பிடிச்சி வெட்டுங்கன்னு கேட்கிறோம். அப்படின்னா முஸ்லீமாவது திருட்டு போய் இருக்க மாட்டான்ல, முஸ்லீம் சமுதாயத்தில் யாச்சு திருட்டு போய் இருக்க மாட்டாங்கிற அளவுக்கு நாங்க இதை வரவேற்கிறோம். முஸ்லிம்களுக்கு மாத்திரம் கிரிமினல்லையும் உனக்கு இஸ்லாம் சட்டம் தான் சொன்னீர்களேயானால் அதை முதலில் வரவேற்கக்கூடியவர்களாக நாங்க இருக்கிறோம். இந்த மேடையில மாத்திரமல்ல, ஐயா கேட்டதுக்காக மாத்திரமல்ல, பல இடங்கள்ல இந்த சட்டம் தான் வரணும்னு கேட்கிறோம். கிரிமினல் சட்டத்திலையும் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த கடுமையான சட்டத்தை வந்து அமுல்படுத்தி காட்டி சவுதியில குற்றத்தை குறைச்சு காட்டியிருக்கிறாங்க. அதே மாதிரி எத்தனையோ முஸ்லீம் நாடுகள்ல குற்றங்கள் குறைவா இருக்குது. சில முஸ்லீம் நாடுகள் இது அமுல்படுத்தாததுனால குற்றங்கள் அதிகமா இருக்கலாம். அமுல்படுத்தக்கூடிய முஸ்லீம் நாடுகள்ல குற்றம் குறைவா இருக்குன்னு கேட்கிறோம். அதனால நாங்களா இதை விடல, எங்களுக்கு மறுக்கத்தான் படுகிறது. எப்ப இதை வரும்னு கேட்டா, நான் பிரதமர் சீட்ல உட்கார்ந்து கொண்டு, நான் வந்து சட்டம் வகுக்கிற இடத்துல உட்கார்ந்து கொண்டு சிவில மட்டும் செஞ்சு கிரிமினல் நான் மறுத்தேன்னா அப்பதான் ஏன் பாதியை விட்டுன்னு கடவுள் கேட்பாரு. எனக்கு மிஞ்சி ஆட்சியை கையில வச்சுக் கொள்ளக்கூடியவர்கள் இதுல தர்றாங்க, அதுல தரல, இதான் விஷயம். அதுல தர தயாரா இல்ல கிரிமினல்ல. சிவில்ல கூட என்ன நாங்க சிவில்ல நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சிவில் எல்லாமே இஸ்லாமா இருக்குதா? சிவில்லையே ஐயா சொன்ன கேள்வி கேட்கலாம். 4 சிவில் தான் எங்க மார்க்க திட்டப்படி. 4000 சிவில் வந்து பொதுவான எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான். 4 ஆரம்பத்தில் வந்தவங்கள்ட்ட நான் என்னுடைய உரையில சொல்லி இருக்கிறேன், 4 சிவில் தான் எங்க சட்டப்படியை தவிர 4000 சிவில் மேட்டர்கள் வந்து மற்ற சட்டப்படி தான் இருக்குது. அதை ஏற்றுக்கொண்டாலும் கூட அப்பவும் 2 சட்டம் இருக்கத்தான் செய்யுது. அதனால என்னன்னு கேட்டா, ஏதோ 4 வந்து அன்னைக்கு ஒரு நோக்கத்துல கொடுத்துட்டாங்க, 4 விஷயத்தை எல்லா மதத்தும் கொடுத்துட்டாங்க. அதுல கைய வைக்கும் பொழுது சிறுபான்மையினர் பாதிக்கப்படுறோமோ, நம்முடைய அடையாளங்கள் போய்விடுமோ, நம்முடைய சுதந்திரங்கள் பறிக்கப்பட்டு விடுமோ என்ற மாதிரியான ஒரு அச்சம் வரும். ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் வரும். நாட்டில் தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகும். அப்படிங்கிறதுக்கு தான் செய்யறமே தவிர கிரிமினலை கேட்கறதுனால கேட்டுட்டாங்க. கேட்டதுக்காக வேண்டி இப்பவும் கேட்கிறோம், எப்பவும் கேட்கிறோம், அதையும் கொண்டு வாங்க என்பதான் எங்களுடைய நிலை. அது இன்னொன்னு சொல்லி போடுறேன், நீங்க சொன்ன இன்னொரு மிச்சம் இருக்கு, அதை கேட்கலாம் நீங்க தொடர்ந்து. அதுக்கடுத்து ஒரு பக்கத்து சீட்ல முஸ்லீமா இருக்கணும் 4 பொண்டாட்டியோட ஒரு சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. முஸ்லீம் அல்லாதவர்னா ஒரு 2 பொண்டாட்டி கட்டணும் வேலை போயிருதுங்கிறாரு. அதுவும் தவறு. லாஜிக்கு தான் சரியே தவிர நடைமுறையில தவறு. அதுக்கு தான் நான் நிறைய கோர்ட்டு தீர்ப்புகள்லாம் போட்டிருக்கிறேன். 4 பண்றவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஒரு சப்தபதியை விட்டுட்டு பண்ணிக்கிறாரு, ஒரு மாலை மாத்திர விட்டுட்டு பண்ணிக்கிறாரு. அப்படிலாம் பண்ணி சட்டத்துல தப்பிச்சுக்கிட்டு 4 மனைவியரோட போலீஸ் ஆபீசரா இருக்கிறவர்கள் எனக்கு தெரியும், பெரிய அதிகாரிகளா இருக்கிறவர்கள் தெரியும், ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் எனக்கு தெரியும், பெரிய பெரிய அரசியல்வாதிகளை தெரியும். அந்த மாதிரி எல்லாம் என்னன்னு கேட்டா ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிக்கிற வேண்டியது, அவ்வளவுதான். முதல் கல்யாணத்துக்கும் 2வது கல்யாணத்துக்கும் உள்ள சடங்குல அப்படி சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டா இதுதான் கல்யாணம், இது கல்யாணம் இல்லைன்னு கோர்ட்ல தீர்ப்பு வாங்கி வேலையில நீடித்துக் நீடிக்கிறார்கள். அதுக்கு உங்களுக்கு அந்த புஸ்தகம் தர்றேன், நீதிமன்றத்தின் பார்வையில் பலதார மனம்ங்கிற புஸ்தகத்தை தர்றேன், எப்படி எல்லாம் ஏமாத்தி இருக்கிறாங்க என்பதை நீங்களும் தெரிஞ்சுக்கிறீங்க. இப்ப என்ன கேட்டீங்களா, அதுல எதுவும் தெளிவுபடுத்த வேண்டிய டாபிக்கா இருக்கனால அவருக்கு இன்னொரு சான்ஸ் கொடுப்போம். அதுல என்ன கேள்வினாலும் கேட்கலாம்.
புது கேள்வி கேட்க கூடாது. இல்ல இல்ல இதை கண்டினியூ இதுலயே இல்ல ரெண்டு வாய்ப்பு தான், இல்லன்னா ரெண்டு வாய்ப்பு விட்டுருவாங்க. அதுதான் ஏன்னா சென்ற முறை புதுக்கோட்டையில துணை கேள்வி கேட்பது மறுக்கப்பட்டது எனக்கு. அதனாலதான் இது டாபிக்கா இருக்கனால இந்த டாபிக் விட்டுறாங்க. அதாவது ஷாபானு வழக்கு நடந்து முடிந்த பொழுது, அந்த தீர்ப்பு கொடுத்த போது, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம் அமைப்புகளும் ஷரியத் பாதுகாப்பு மாநாடு, ஷரியத் பாதுகாப்பு ஊர்வலங்கள் போன்ற பல்வேறுபட்ட அறப்போராட்ட நடவடிக்கையில் ஈடுபட்டன. இது போன்ற போராட்ட நடவடிக்கைகள் மற்ற சட்டங்களுக்கு, குறிப்பாக கிரிமினல் சட்டம் போன்ற சட்டங்கள் கொண்டு வந்தப்பட்ட பொழுதெல்லாம் முஸ்லிம்களுக்கு அந்த எதிர்ப்பு வரல. காரணம் எங்களுடைய கிரிமினல் சட்டங்களை மாற்றி சொல்வதுங்கிறது எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு தனி கிரிமினல் சட்டம் வேணும்னு சொல்லி யாரும் அப்படி என்னன்னா இது போல அறப்போராட்டங்கள் கூட நடத்தல. இது கொல்லுன்னு சொன்னா குதிரை வாயை திறக்கும், கடிவாளன்னு சொன்னா வாயை முடிக்குங்கிறது போல இருக்கு. என்ன எத்தனை முஸ்லிம்கள் திருடனா கையை வெட்டும், எங்களுக்கு முஸ்லீம் இஸ்மாயிலுங்க பேர் திருடிட்டு அவன் கையை வெட்டிட்டு அப்படின்னு சொல்ல எத்தனை முஸ்லிம்கள் ஒத்துக்க போறாங்க? எனக்கு புரியல. இது ஒரு உதாரணம் சொல்றேன். ஏன்னா மனித வாழ்க்கை என்பது ஆசாபாசங்கள் இருந்தது. நமக்கு என்னன்னா நிறைய சுகபோகங்கள் அனுபவிக்கணுங்கிற எண்ணம் உள்ள ஒரு வாழ்க்கையா இருந்துச்சு. இந்த வாழ்க்கையில இது போல கிரிமினல் சட்டங்களுக்கு தண்டனைகள் கொடுக்கும்போது இப்படிப்பட்ட நாடுகள்ல, பல்வேறுபட்ட மதங்கள் வரக்கூடிய நாடுகள்ல இப்படி கேட்பது என்பது சாத்தியமாங்கிறத முதல் யோசிக்கணும். ஆனா அதே சமயத்துல தனி சட்டங்கள் சொல்லும் போது, அந்த தனி சட்டங்களை வைத்துக் கொள்ளும் போது நமக்குள்ள ஒரு பிரிவினைகளுக்கு வந்துட்டு இருக்கும்னு எனக்கு தோணுது. காரணம், என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் முஸ்லிம்கள் இருக்காங்க. இன்னைக்கு ரம்ஜான் மாதத்துல எங்க வீட்டுக்கு முதல் கஞ்சி வந்துடும், அந்த அளவுக்கு முஸ்லிம் நண்பர்கள் எனக்கு உண்டு. ஆனால் இந்த தனி சட்டம் என்று சொல்லி மறுபடியும் கொடி தூக்கி பிடிக்கிறதுனாலயே இது என்னன்னு கேட்டா சமூகத்தை விட்டு தனித்தனியாக ஒதுங்கி போய்விடுமோன்னு ஒரு அச்சம் தான் எனக்கு ஏற்படுது. அது சரி, அதாவது அச்சம் ஏற்பட தப்பு. ஏன் தப்புங்கிறேன்னு கேட்டா, 50 வருஷமா இது இருக்கிறதுனால என்ன அச்சம்? ஒண்ணுமே விலை போறது ஒண்ணுமே இல்ல. கிரிமினல்ங்கிறது சீனிவாசன் சாப்பிட்டது நான் திருடிடலாம், என்கிட்ட இருந்து அவர் திருடி போடலாம், பல பேர் சம்பந்தப்படக்கூடிய டாபிக்கா போயிடுது. இந்த சிவில் மேட்டர்கள் எல்லாம் முஸ்லிம்களுக்குள்ளதான் நடத்தி கொள்ள முடியும். சொத்துரிமை இருக்க, ஏன் தகப்பன் சொத்தை நாங்க 4 பிள்ளைய பிரிச்சுக்கிற போறோம். இதுல மற்றவர்கள் பிரிவு போடுறதுக்கோ விவகாரமா எடுத்துக்கொள்வதற்கோ மற்றவர்களுடைய உரிமை பாதிக்கப்பட வந்தாதான் பிரச்சனை வரலாம். எங்களுக்கு ஒரு வீட்டுலங்க ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு தகப்பனார் இறந்துட்டாருங்க, அண்ணன் தம்பியும் பேசி நான் 80 வச்சுக்கிறேன் நீ 20 வச்சுக்கன்னு பேசி முடிவு பண்ணிக்கிட்டாங்க. 2 பேரும் காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க. நமக்கு பாக்குறதுக்கு என்ன தெரியும், இவனுக்கு 80 அவனுக்கு 20, 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்கல்ல. உனக்கு என்னதை பத்தி, அவன் 80க்கு ஒத்துக்கிட்டான், இவன் 20க்கு ஒத்துக்கிட்டான் மனப்பூர்வமா. இதுல அடுத்த வீட்டுக்காரனுக்கு பாக்குறதுக்கு விகாரமா தெரிஞ்சாலும் நமக்கு ஏதாவது நியாயம் இருக்குதா? அதை பத்தி கேட்க உரிமை இருக்குதா? 2 பேரும் மனப்பூர்வமா விட்டு கொடுக்கலாம். ஒருத்தன் எனக்கு இருக்குப்பா வேணாம் 20 கொடு, நீ 80 நீ வச்சுக்க. அந்த மாதிரிதான் முஸ்லீம்கள் தங்கள் சிவிலுக்குள்ள எங்களுக்குள்ள நாங்க பண்ணிக்கிறோம். எங்க மார்க்கப்படி இந்த மாதிரி செய்யணும்னு பண்ணிக்கிறோம். இதுல எங்க மார்க்கத்தினுடைய சில அடையாளங்களை, உதாரணமா ஒரு ஆள் இறந்துடுறாரு, அவரை அடக்கிறதா புதைக்கிறதான்னு ஒரு பிரச்சனை வரும். புதைக்கிறது என்பது எங்களுக்கு எங்க மார்க்கத்தில் உள்ளது, எரிக்கிறது என்பது எங்க மார்க்கத்தில் இல்லாதது, கண்டிக்கப்படக்கூடியது. ஒரு மாடியை கொண்டு எரிக்க கூடாதுங்கிறது ரொம்ப கடுமையாக இஸ்லாம் சொல்லுது. நாளைக்கு அதுல ஒரு சட்டம் வரும், எல்லாரும் என்ன செய்யணும், எரிக்கத்தான் வேணும். அப்ப எங்களுடைய மத உணர்வு போயிடுச்சோங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்தால், நம்ம அந்நியப்படுறோமோன்ற ஃபீலிங் வந்தால், அதுல நாட்டுல தேவையில்லாத பிரச்சனை உண்டாகாதான். அதை விட இப்ப என்ன பிரச்சனை உண்டாயிரும். அதான் எப்படி உங்களுக்கு நாள் நீங்க வச்சுக்கிறோம், எங்களுக்கு நாள் நாங்க வச்சுக்கிறோம், உங்களுக்கு நாள் நீங்க வச்சுக்கிறீங்கன்னா ஒருமைப்பாடு கெட்டு போகல. நான் ஏற்கனவே சொன்னபடி ஒருமைப்பாடு கொண்டு வர வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது, அதுல கொண்டு வாங்குறேன். மது விலக்குல கொண்டு வாங்க, ஒரே மாதிரி வரி விதிக்கிறதுல சமச்சீர் வரின்னு கொண்டு பார்த்தாங்க, முடியலையே. ஆளுக்காள் பாண்டிச்சேரி ஒரு பக்கம் எந்திரிக்க, கேரளா ஒரு பக்கம் குதிக்க, சமச்சீரை காண. இப்ப அப்ப சமச்சீர் வரி கொண்டு வர முடியல, ஒரே மாதிரி எல்லா மாநிலத்துக்கும் வரியை கொண்டு வர முடியல. அதுகளைத்தான் கொண்டு வரணுமே தவிர இதுல பிரச்சனை வர்றதுக்கு பெருந்தன்மையா நீங்க பார்த்தா வராது. நீங்க எப்படி பார்க்கணும், சீனிவாசன் சாரு அவங்களுக்கு 4 சரி, அது நம்மளுக்கு 4 இருக்கு. இதனால எல்லாம் நாட்டுக்கு ஒண்ணும் கிடையாது, அவங்க தங்களுக்குள்ள பண்ணிக்கிறாங்க, அவங்க அண்ணன் தம்பிக்குள்ள பண்ணிக்கிறாங்க, அவங்க குடும்பத்தாருக்குள்ள பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி அப்படி எல்லாரும் எடுத்துக்கொண்டோமையானால் மற்ற எல்லாத்திலையும் ஒரே சட்டமா தானே இருக்குது. இன்னொரு விஷயத்தை விளங்கிக்கிறேன்னு, புதிதாக ஒன்றை பெறுவதை விட இருக்கிறத எடுக்கிறதுங்கிறது பிரச்சனை உண்டாகும். இது ஒரு சிறைக்கலை, நல்லா விளங்கிக்கணும். புதிதா ஒன்றை உங்களுக்கு பெறுவது ரொம்ப கஷ்டம். ஒண்ணு காலகாலமா இருந்து, உதாரணமா தலைவர்களுக்கு பேர் வச்சாங்க, மாவட்டங்களுக்கு தலைவர்களுடைய பெயர்கள்லாம் வச்சாங்க. இவங்க வச்சதான் இவங்களுக்கு எடுக்க முடிஞ்சு, ஆதில உள்ளதை கை வைக்க முடிஞ்சானா முடியாது. இது நேற்று கலவரத்துக்கு முந்தைய பிடிச்சிருக்கையா, இதுலயே கை வைக்கிறேன்னு கேட்டாங்க. அப்ப அந்த மாதிரி புதுசா உள்ளதுகளை தூக்கிட்டா பிரச்சனை வராது. ஒரு 50 வருஷமா நிலை பெற்ற ஒன்று எடுக்கப்படும் பொழுது இன்னும் என்னென்னலாம் எடுக்கப்படுமோ, இன்னும் எதையெல்லாம் கை வைப்பாங்களோ, வாழ்வதே கேள்விக்குறியா போயிருமோ என்ற சந்தேகம் வராமல் பாதுகாக்கிற பொறுப்பு
பெரும்பான்மை சமுதாயத்துக்கு இருக்கணுமா இல்லையா? அந்த அடிப்படையில் நீங்க பாருங்க. இதனால ஒரு பெரிய தேசத்துக்கு என்ன இதுல இடைஞ்சல்? இதனால எங்க முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதுனால, எங்க சொத்தை எங்க மார்க்கப்படி பிரிச்சுக்கிறதுனால, எங்களுடைய வப்புகளை எங்க மார்க்க பள்ளிவாசலுக்காக பயன்படுத்துறதுனால என் நாட்டுக்கு என்ன கேடு வந்துடும்? ஒண்ணு வராது. நாட்டுடைய பாதுகாப்புக்கு கேடு வந்துருமா? பிற சமுதாய மக்களோட மோதல் ஏதாவது வருமா? பிற சமுதாய மக்கள் சம்பந்தப்பட்ட மேட்டரா? ஒண்ணும் இல்ல. அப்படி எடுத்துக்கொண்டு பார்த்தா ஒரு குழப்பமா தெரியாது.